ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஆக்சுவலாக சிலபஸ் நியூவாக மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்த ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்கில்? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து 8 கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, டில் வந்து மராத்தாஸ். அதுக்கடுத்து வந்து இந்த டாபிக்ஸு இப்போ ஹிஸ்ட்ரியில் கிளப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? இதுக்கு முன்னே வந்து பழசில் யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இப்போ யூனிட் 3ல் வந்து கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி மிடில் வந்து இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள், வேலூர் சிப்பாய் கழகம், 1857 சிப்பாய் கழகம், ப்ளஸ் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், லாஸ்ட்ல நேஷனல் லீடர்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு 10 மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக. இது வந்து கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக வர்ற ஏரியா ஆக்சுவலாக. சரிங்களா? தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான கொஷின்ஸ் வரும். பாளையக்காரர்கள் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, கட்டபொம்மன் அப்படின்லாம் வந்து, ஸோ அந்த டாபிக் இதில் வருது. சரிங்களா? ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணோம். இங்கிலீஷ்காரங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னு இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. வெரி ஃபர்ஸ்ட் வந்து பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. விவசாயிகள் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ விவசாயிகள் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இந்த சிஸ்டம் போட்டாங்க இல்லையா, என்ன சிஸ்டம் போட்டாங்க? ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம் சொல்லிட்டு நில வருவாய் முறை, டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதில் அஃபெக்ட் ஆனவங்களை பற்றி அதில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா இந்தியாவில். நமக்கு ஜியாகிரபியில் ஒரு லெசன் தனியாக பார்த்தோம் ஒரு நாள். 8% வந்து இந்தியாவில் எஸ்டி பாப்புலேஷன் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சிவில் ரிபெல்லியன்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன அரசர்கள், அவங்க வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்தாங்க ஆக்சுவலா. இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேரள வர்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், பழசி ராஜா அப்படின்னு சொல்லி. கேரள சிங்கம், கேரள சிம்மம்னு மலையாளத்தில் சொல்றாங்க. ஸோ அவங்க திவான் வேலு தம்பி அந்த மாதிரி சிலர் வந்து இப்போ கட்டபொம்மன் எதிர்த்தார் இல்லைங்களா, அது பாளையக்காரர்கள் புரட்சியில் வருது. இது வந்து குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன அரசர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்தாங்க ஆக்சுவலா. எல்லாருக்கிட்டையும் என்ன இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்கள் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து டாமினேட் பண்ணாங்க, எல்லாத்துலயுமே ஃபார்வர்டா இருந்தாங்க. சூழ்ச்சி செய்யறது, ஆர்கனைஸ் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது, நடத்துற முன்னணி நிர்வாகிகள், ஆர்மி சீஃப்ஸ், ஆர்மி ஜெனரல்ஸ், அவங்க கண்ட்ரி, சி பவர் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அதிகமா நல்லா இருந்ததுனால இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு எல்லாம் லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெசன்ட் ரிவோல்ட்ஸ், விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்கன்னு சொல்றோம். விவசாயிகள் எதுக்கு கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் கிட்ட வந்து நில வருவாய் முறைகளை புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. 1793ல காரன்வாலிஸ் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம், நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அதுக்கடுத்து மகள்வாரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ரயத்வாரி சிஸ்டம், இந்த 3 சிஸ்டம் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உணவு பயிர் உற்பத்தி பண்ற இடத்துல ஃபுட்டு கிராப்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, சில உணவு பயிர் தான் அதிகமான மக்கள் கன்சியூம் பண்ற ஏரியா, அதுதான் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விளைவிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த விவசாயிகளை போய், ஏன்னா இவங்க ஓனர்ஸ் ஆயிட்டாங்க, பிளான்டேஷன் ஓனர்ஸ் ஆயிட்டாங்க, அந்த இடத்துக்கெல்லாம் ஓனர்ஸ் இவங்க, ஃபைனான்ஸ் பண்றது இவங்க, நிர்வாகம் நடத்துறது இவங்க அப்படின்னும் போது அவங்க விவசாயிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஃபுட் கிராப்ஸ் போடுற இடத்துல கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. சில கமர்ஷியல் கிராப்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், கேஷ் கிராப்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பயிர்களை வந்து போட சொன்னாங்க. நம்மளுக்கு அப்போ இண்டிகோ பயிர்னு பயிரை போட சொன்னாங்க. இண்டிகோ புரட்சின்னு ஒன்று 1859ல பெங்காலில் நாடியா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது. நெக்ஸ்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் சொன்னோம், காரன்வாலிஸ் பிரபு பீரியட்ல போட்டிருந்தாரு. அதுல என்ன ப்ராப்ளம் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம, ஜமீன்தார்ன்ற ஒரு இடைத்தரகரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர வேண்டிய டேக்ஸை அவங்க வந்து கட்டிட்டு அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது நீங்க என்ன வேணா கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, மிடில்மேன் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸ் அந்த மாதிரிலாம் அவ்வளோவா இல்லை, பேங்க் ஃபினான்ஸ் சிஸ்டம் அப்படி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடன் கொடுக்குறாங்க இல்லையா, வட்டிக்கு விடுறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட தான் அதிகமாக பணம் வாங்குவாங்க. இப்போ கூட அப்படி தானே, ஏதோ அவசர தேவைக்கு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவை, அவங்க கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, போய் வாங்குறாங்க, ஒரு சூழலில் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு பீரியட்ல. இந்த மாதிரி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த விவசாயிகள் கிளர்ச்சியில் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா, இண்டிகோ புரட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இண்டிகோ புரட்சி அப்படின்னு சொல்லி வங்காளம் பகுதியில நாடியா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வந்தது 1859ல. ஸோ விவசாயிகள் புரட்சியிலே ஃபர்ஸ்ட் புரட்சி வந்து இண்டிகோ புரட்சின்னு சொல்லிட்டு பேர் ஆக்சுவலா. இங்க என்ன சொன்னாங்க, அந்த இண்டிகோ அப்படின்னா தமிழ்ல அவுரி செடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உணவு பயிர் போடுற இடத்துல வந்து இந்த கமர்ஷியல் கிராப்பை அவுரி செடியை டையிங் பிளான்ட் அது ஆக்சுவலா கம்பல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்க ஆக்சுவலா. இதுல லீடர்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா,
திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ் அப்படின்னு பேர். அவங்க 2 பேர் வந்து மூமெண்ட்டை லீட் பண்ணாங்க. ஒரு புரட்சி, ஒரு போராட்டம் ஒன்று நின்று ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கொஞ்சம் போராட்டம் அதிகமாக பண்ணும்போது இண்டிகோ கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. விசாரணை கமிஷன் போடுவாங்க இல்லையா, ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்து போட்டாங்க. இது சம்மந்தமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில வந்து செய்தி வந்தது, ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு பேர். ஹிந்து பேட்ரியாட் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்களை உணவு பயிர் போடுற இடத்துல வந்து இந்த அவுரிச்செடியை கண்டிப்பாக கம்பல்சரி கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி வந்தது. தீனபந்து மிஸ்ரான்ற ஒருத்தர் நாவலே எழுதியிருக்காரு, நீல் தர்பன் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா தீனபந்து மிஸ்ரா ஒரு நாவல் இந்த இண்டிகோ கிளர்ச்சியில பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பற்றி எழுதியிருக்காரு. ஃபேமஸான புக் அது ஆக்சுவலா. ரெண்டாவது பப்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி அகைன் வங்காளத்தில் நடந்தது 1873 வந்து. ஸோ இங்க என்ன நடந்தது அப்படின்னா, லோக்கல் ஜமீன்தார்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து விவசாயிகளுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ கேசி ராய்ன்ற ஒரு லீடர் வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து டெக்கான் ரயாட்ஸ் அப்படின்னு சொல்லி தக்கான கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தக்கான கலகம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ டெக்கான் ரயாட்ஸ் நடந்தது 1875. இதுல என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, விவசாயிகள் ஃபுல்லா இப்படிதான் பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்தில். லோக்கல்ல வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லையா, வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க போய் பணம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்பாங்க இல்லையா, இவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு டாக்குமெண்ட் லேண்டு. அந்த லேண்டு டாக்குமெண்ட்டை பிளட்ஜிங் பண்ணி, அது இல்லாமல் பத்திரம் ஒன்று எழுதி வாங்கிடுவாங்கல்ல, பணம் கொடுக்கணும், கொடுக்கல நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எழுதி வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கும் தெரியாத வழியில் பண தேவை இருக்குன்னு போய் வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு பீரியட்ல அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகும்போது அந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. வேல்யூ அதிகமாக இருக்கும், 50,000 தான் கொடுக்கணும், 2 லட்சத்துக்கு மேலே லேண்ட் வேல்யூ இருக்கும், ஆனால் அபகரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து சொசைட்டியில் எக்ஸ்பிளைட்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டம் போட்டாங்க, தக்கான விவசாயிகள் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 1917 மகாத்மா காந்தி தலைமையில் ஒரு மூவ்மெண்ட் நடந்தது. அதுக்கு பேர் வந்து சாம்பரன் சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு பேர். பீகாருங்கிற இடத்துல, சாம்பரன் அப்படிங்கிற இடத்துல மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தார். என்ன டேட்ல வந்தார்னு பார்த்தோம், January 9, 1915 திரும்பி வந்தார்னு பார்த்தோம். என்ன ரெடியன் செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ திரும்பி வந்த பின்னாடி முதல்ல பப்ளிக் ஆக்டிவிட்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கலி கவர்மெண்ட் எதிர்க்கிறது அந்த மாதிரி போல, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் பண்றாரு. அங்க வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. இந்த பீகார்ல அந்த சாம்பரன் இடத்துல என்ன சிஸ்டம், அது தின்காத்தியா சிஸ்டம்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா தின்காத்தியா அப்படின்னு அங்கே லோக்கல்ல சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 3/20 3/20 வந்து 3 மடங்கு ஃபுட்டு கிராப் போடுற இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இண்டிகோ பயிர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. ஸோ அந்த மக்கள் சஃபர் ஆகுறாங்க, விவசாயிகள். மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா போய் அவங்களுக்கு நின்று சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாரு ஆக்சுவலா. ஸோ அதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் கவர்மெண்ட்ல போட்டாங்க. என்கொயரி கமிஷன் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம்னா மக்கள் ரொம்ப அதிகமாக அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்ல ஒரு சட்டமும் பாஸ் பண்ணாங்களாம், சாம்பரன் விவசாயிகளுக்கு ரிலீஃப் இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் ஆக்சுவலா. இந்த இடத்துல சாம்பரன் சத்தியாகிரக போராட்டம் நடந்த இடத்துல மகாத்மா காந்திக்கு வந்து புதிய ஆளுங்க அறிமுகமானாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்னு சொல்லி பார்க்குறோம்ல, அவரை மகாத்மா காந்திக்கு அறிமுகம் ஆகுறாரு. இன்னொருத்தர் மகாதியோ திசாய் அப்படின்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் மகாத்மா காந்திக்கு அறிமுகம் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் இருந்ததா பின்னால நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து லீட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு போராட்டம். இந்த கேதா சத்தியாகிரகம், கேதாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் பகுதியில் இருக்கு ஆக்சுவலா 1918. ஸோ இந்த கேதான்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா குஜராத் பகுதியில விவசாயம் வந்து பொய்த்து போகுது. ஹார்வெஸ்ட் வந்து வரல, ஏன்னா மழை வரல. மழை சீசனல் மழை வருதுன்னு சொல்றோம் இல்லையா, மழை வராததுனால அவங்களால வெள்ளாம அறுவடை செய்ய முடியல. ஸோ ஹார்வெஸ்ட் இல்லாதது. ஆனா கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், எனக்கு என்ன பண்ணணும், நீ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட்ல அப்படியே நார்ம்ஸ் இருக்கு, விவசாயம் அறுவடை செஞ்சு அதுல இருந்து இன்புட் வந்தால் தான் டேக்ஸ் கொடுக்கணும். இன்புட்டே வரல, அதில் டேக்ஸ் எப்படி கொடுக்குறது. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எக்ஸ்பிளாய்டேஷன் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மகாத்மா காந்தி முன்ன லீட் பண்ணாரு, டேக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னு மூவ்மெண்ட் லீட் பண்ணாரு. வரிகுடா இயக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவாங்க. 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லயும் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நோ டேக்ஸ் கேம்பெயின் ஒரு போராட்டத்துல ஒரு போராட்டம். கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற வழி இல்லாம கவர்மெண்ட் வந்து சொன்னதை கேட்டாங்க. இந்த இடத்துல வல்லபாய் பட்டேல் வந்து மகாத்மா காந்திக்கு அறிமுகமானார் கேதா சத்தியாகிரக போராட்டத்துல. குஜராத் பகுதியிலேருந்து வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்திக்கு அறிமுகமாகிறார். நெக்ஸ்ட் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று கேரளாவில் நடந்தது 1921. மோப்லா ரிபல்லியன் சொல்லுவாங்க மலையாளத்துல, மோப்லா MOPLAHன்னு சொல்லுவாங்க.
மோப்பிலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூக்குல பேசுவாங்க இல்லையா மலையாளத்துல. ஸோ இது வந்து மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க வந்து முஸ்லிம் மலபார் பிரசன்ஸ். கேரளாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அதிகமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிங்களா? ஸோ முஸ்லிம்கள் வந்து மலபார்னா கேரளா பகுதியில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. அவங்கள வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து ஜமீன்தார்கள் பிளஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப டேக்ஸ் கட்டணும், இதை பண்ண அதை பண்ணணும் டார்ச்சர் பண்ணாங்க. இது பத்தி போராட்டம் நடந்தது. இன்னொன்று பத்ரோலி சத்தியாகிரக போராட்டமும் நடந்தது 1928ல. பத்ரோலி சத்தியாகிரக போராட்டம் சொல்லிட்டு அகைன் இதுவும் எங்க நடந்ததுன்னா குஜராத் பகுதியில் நடந்தது ஆக்சுவலா. இதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்ல வந்து விவசாயிகளுக்கு போட்ட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போராட்டம் நடந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் வந்து தனியாவே இந்த விஷயத்தை சாதிச்சிட்டாரு. ஓகேவா? மகாத்மா காந்தி அதில் போல. காந்தி பண்ணது 2 மூமெண்ட் தான். சரியா? ஸோ வல்லபாய் பட்டேல் வந்து பத்ரோலி சத்தியாகிரக போராட்டத்தில் அவரே தனியார் நின்று தலைமை ஏற்று ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கு சர்தார் என்ற பட்டத்தை காந்தி தான் கொடுத்தாராம். மகாத்மா காந்தி தான் சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை வல்லபாய் பட்டேலுக்கு வந்து கொடுத்தாரு ஆக்சுவலா. ஸோ ட்ரைபல் மூமெண்ட்ஸ் எப்படி பாருங்க, இவங்க ட்ரைபல் பீப்புள் ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு மேப் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஸோ ட்ரைபல் மூமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் ரிவோர்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, பாவம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. ஸோ அது ஃபுல்லாக வந்து விவசாயிகளுடைய கிளர்ச்சி ஆக்சுவலா. இது வந்து ஆதிவாசிகள் ட்ரைபல்ஸ், பழங்குடியினர்னு சொல்லுவாங்க இல்லையா, பழங்குடியினர். கவர்மெண்ட் இப்போ குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜன்ஜாத்தியான்னு ஹிந்தியில் சொல்றாங்க, ஜன்ஜாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்கீம் ஏதோ போட்டிருக்காங்க, கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஆதிவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா காடு காடு காடு, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காடு மட்டும்தான். ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாட்டு ஃபிலிம்ஸ் வந்து காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க சாமி, அவங்க பழக்க வழக்கம், வேற ஏழை தொழில் ட்ரெஸ் போட்டுருப்பாப்புல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மக்கள் கிட்ட போய் பிரிட்டிஷ்காரங்க வரும்போது என்ன பண்ணாங்க, இன்டர்ஃபியர் ஆனாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாவம், அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். ஸோ அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ட்ரைபல் ரிவோர்ட்ஸ்ல இவ்வளோ ரீசன் சொல்றாங்க. பழங்குடியின மக்களும் பாதிக்கப்பட்டார்கள், அதனால அவங்க கிளர்ச்சி செஞ்சாங்க. என்னென்ன இஷ்யூஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் போட்டாங்க இல்லையா, எக்ஸ்பிளாய்டேட்டிவ் லேண்ட் ரெவன்யூ பாலிசின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இவங்களுக்கும் இருந்தது ஆக்சுவலா. அது இவங்களும் ஒரு சிலர் விவசாயம் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். பிளான்டேஷன் கிராப்ஸ் தோட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உணவு பயிர்கள் போடுற இடத்துல தோட்ட பயிர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுச்சு ஆக்சுவலா. இப்போ டீ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக டிமாண்ட் இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து காடுகளை அழிச்சாங்க ஆக்சுவலா. பிறகு ரயில் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை அழிச்சாங்க. நகரங்களை நிறுவுறேன் அப்படின்னு காடுகள் அழிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல 1865 பீரியட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் பாலிசி, வன சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபாரஸ்ட் பாலிசின்னு கொண்டு வந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, நீ உள்ள போகக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும். அவங்க வாழ்வாதாரமே காடு தான் ஆக்சுவலா. ஸோ அதனால அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்களை எல்லாம் வந்து அறுத்து ஸ்லீப்பர்ஸ் போடுவாங்க இல்லையா, ரயில் ரோடு கடையில கட்டை போடுறாங்கல்ல, ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ரயில் ரோடு கடையில கட்டை போடுவாங்க மரத்துல. ஆனால் மரத்தை ஃபுல்லாக வெட்டினாங்க அந்த பீரியட்ல. இப்போ காடுகள் அடிச்சாங்க. இப்பெல்லாம் கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து வெறும் மரக்கட்டையில தான் ஸ்லீப்பர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மினரல்ஸ் மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாது பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, சுரங்கங்களில் வந்து வெட்டி எடுத்தாங்க ஆக்சுவலா. குறிப்பாக எங்கே அதிகமானு பார்த்தோம், சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து கனிம வளங்கள் அதிகமாக இருந்து அங்கே ஒர்க் பண்ணாங்க. எகைன் வந்து மணி லெண்டர்ஸ், வட்டிக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, முக்கால்வாசி கிராமப்புறங்களில் வந்து ஆர்கனைஸ்ட் ஃபைனான்ஸ் இல்லை, ஆர்கனைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை. இப்போ இருக்க 9% வட்டி, ஒரு 5 லட்சம் லோன் தராங்க அப்படின்னா ஆறாம யார் வாங்கினாலும் அதை கட்டிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் இவங்க போய் என்ன வாங்குறாங்க, 3 வட்டி 4 வட்டி 8 வட்டி 10 வட்டின்னு அதிகமாக வாங்கி அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து குஜராத்தில் மார்வாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, வட்டி கட்டு வச்சு நடத்துறாங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க. அதே மாதிரி ஜமீன்தார்ஸ், பிரிட்டிஷ்காரங்க, அவங்க எல்லாமே பணம் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலா. யாருக்கு, ஆதிவாசிகளுக்கு. அவங்களுக்கு கவர்மெண்ட்னா என்னன்னே தெரியாது, சிஸ்டம்னா என்னன்னே தெரியாது, நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, படிப்பு வசதியே கிடையாது. அவங்க கிட்ட போய் டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலா. பாருங்க, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாந்தால்கள் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு பீரியட்ல போட்டாங்க. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, பிண்டாரிகள் போர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு,
மூன்றாவது ஆங்கிலோ மரத்தவர் பேக்ரவுண்டில் மத்திய இந்தியாவில் பிண்டாரிகள் ஒரு கொல்ல கூட்டம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுற அந்த கொல்ல கூட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ குற்ற பரம்பரை சட்டம் சொல்லி ஒன்று வந்து அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி நீங்கள் தான் அதை பண்ணுறீங்கன்னு சொல்லி லேபிள் பண்ணிட்டாங்க. லேபிள் பண்ணி அவங்களை தூக்கிட்டு போய் தூக்கில் போட்டாங்களா கவர்மெண்ட்டில், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்திய மக்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரை வந்து அதனால மாறுச்சு. எல்லாருமே ட்ரெஸ் எப்படி பண்ணாங்க, பிரிட்டிஷ்கார மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேண்ட் ஷர்ட் போடுறது அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிராமங்களுக்கு பழங்குடியினம் பயங்கர குக்கிராமங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கிராமங்களுக்கு வெளியாட்கள் வந்து வராங்க அதிகமாக. இதுக்கு முன்னே யாரும் வந்ததில்லை. அந்த மக்கள் அவங்க மட்டும் இருப்பாங்க. அவதார் படம் பார்த்துருந்தா சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் அவதார்னு ஒரு படத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் அந்த கம்யூனிட்டி அங்கே மட்டும் இருப்பாங்க. பாவம் ரொம்ப அழகாக அட்டகாசமாக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு போய் டிஸ்டர்ப் பண்ண போய் அந்த மரத்தையே வெட்டிடுவாங்க. ஸ்டோரி வரும். அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து இருந்தாங்க. வெளியிலேருந்து யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க, மணி லெண்டர்ஸ், பணம் வட்டி கொடுக்குறவங்க இல்லைங்களா, ஜமீன்தார், பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. அதே மாதிரி ரோடுகள் எல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரயில் ரோடு போட்டாங்க, தார் ரோடு போட்டாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க வராங்கன்னாவே இப்போ கலெக்டர் வராது, சிஎம் வராதுன்னு அப்புறம் ரோடு போடுவாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ்லேயும் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. அவங்க ட்ரைபல் பீப்புள்ன்றது திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் அவங்களுக்கு புகலிடம், வாழிடம். ஓகேங்களா, சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டே அதுதான், லைஃப் ஸ்டைலே அதுதான். வெள்ளத்தலை, கிராமம், வாழ்க்கை, ஆறு, குளம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்கள போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க. கோதாவரி பகுதியில் கோயா ட்ரைப்ஸ்னு ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் படித்தோம் இல்லையா அன்றைக்கி வந்து, அதுக்கு தமிழில் சொல்கிறேன் இடப்பெயர்வு வேளாண்மைன்னு பேர். அதுக்கு ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேங்களா, இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு பேர். என்ன பார்த்தோம், ஜூம் கல்டிவேஷன், மசான், போடு, அன்னம் பார்த்தோம் இல்லையா. அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் யார் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஆரம்ப காலத்தில் ட்ரைபல்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து பேன் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து வகைப்படுத்தினாங்க. என்னது, ரிசர்வ் ஃபாரஸ்ட், வைல்டு ஃபாரஸ்ட். இப்போ இருக்கிற ரூல்ஸ் வந்து பாருங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா என்ன இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும். பர்மிஷன் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அதை கொண்டு வந்தாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட் கொண்டு வந்தாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் அதெல்லாம் அலோவ் பண்ணல. அவங்களுக்கு அதான் ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அது மேய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதே மாதிரி ஃபுட் கலெக்ஷன் சொல்கிறாங்கல்ல, இப்போ காடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபுட் கேதரிங் ஸ்டேஜ் தானே படிக்கிறோம் சொசைட்டி ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ என்ன பார்க்கலாமா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து ஹியூஜ் லிஸ்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு, 10 பேர் 8 10 அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். லீடர்ஸ், என்ன இஷ்யூஸ் அப்படின்லாம் வருது. ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் பிக்சர் தெரிஞ்சால் பரவாயில்ல, மேனேஜபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பேசிக் ஐடியா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்ன, 1885 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 1905 வரைக்கும் அதுக்கு பேர் மாடரேட் ஃபேஸ். அதுக்கப்புறம் 1917 வரைக்கும் காந்தி என்ட்ரால் வரைக்கும் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். சரிங்களா, மகாத்மா காந்தி உள்ள வர்றாரு 1917. அப்புறம் 1919 ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெவல்யூஷனரிஸ் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம், புரட்சிகரவாதிகள். ஸோ மகாத்மா காந்தி தலைமையில் என்ன முன்னெடுத்துட்டு போனாங்க, 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், 1923 வந்து சுயராஜ்ய கட்சி, 1927 சைமன் கமிஷன், 1928 என்ன பார்த்தோம், ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ், நெஹ்ரு ரிப்போர்ட். 1929 என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக வந்து லாகூர் பூர்ண ஸ்வராஜா ரெசல்யூஷன் 1929 பார்த்தோம். 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சால் சத்தியாகிரக போராட்டம் 1930. நெக்ஸ்ட் 1932 நிறைய ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம், 31 32 அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1937 எலெக்ஷன் வைக்கிறாங்க. 1940 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. 1940 வந்து என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரக போராட்டத்தை எடுத்தோம். 1940 ஆகஸ்ட் ஆஃபர். அதுக்கடுத்து 1942 கிரிப்ஸ் மிஷன், ஞாபகம் இருக்கா சொல்லியிருக்கிறது, கிரிப்ஸ் மிஷன். 1942 வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒன்று முன்னெடுத்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் 1943 44 அகைன் 1945 அந்த பீரியடில் சிம்லா பிளான் வேவல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு லாஸ்ட்டில். அப்புறம் வந்து இன்டரிம் கவர்மெண்ட் 1946 செப்டம்பரில் ஃபார்ம் பண்ணுறாங்க. 1946 அந்த அட்லி பிரபுன்னு ஒருத்தர் ஆள் மாறுவார், அவர் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்போம் சொல்லி டிக்ளேர் பண்ணுவார். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம். இப்படி ஒரு ஸ்கெலிட்டன் பிக்சர், இது ஒரு லைன் அப். அப்புறம் அது லெசனில் கண்டென்ட்ஸ். இப்போ இண்டிவிஜுவல் சதிகார போராட்டம்னா என்ன, ஒரு 4 பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த பேஸில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நல்லா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஒரு 10% வந்து மேனேஜபிள் ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி
ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டடாக பாருங்க என்ன அப்படின்னு. கோல்ஸ் ரிவோல்ட் இருக்கு 1831 1832. கோல்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எங்க இருந்தாங்க? சோட்டா நாகபுரி பீடபூமி அந்த பகுதியில் இருந்தாங்க ஆக்சுவலா. ராஞ்சியில் ஹஜாரிபாக் சிங்பம் அந்த இடத்துல இருந்தாங்க. யாரையும் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க? ஜமீன்தார்கள் வட்டிக்கு கொடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், லேண்டுக்கு டேக்ஸ் போட்டாங்க, எல்லா சைடும் ப்ராப்ளம். லீடர் பேர் வந்து புத்தோ பகத் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து முண்டாக்கல் கிளர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க பேர் வந்து பிர்சா முண்டா அப்படின்னு பேர், ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இப்போ கூட ஏதோ கவர்மெண்ட்ல ஃபங்க்ஷன்ல பண்ணாங்க. முண்டாக்கல் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. 1899ல ஜார்க்கண்ட்ல இருந்தது ஆக்சுவலா. இங்க என்ன நடந்தது அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப, யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருந்தப்ப கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய சோசியோ கல்ச்சுரல் அஃபேர்ஸ்குள்ள இன்டர்ஃபியர் ஆனாங்க. சமூக என்ன சொல்றது ஆக்சுவலா பாரம்பரியம் பண்பாடு அதுல வந்து இன்வால்வ் ஆனாங்க. பாருங்க, சதி என்ற உடன்கட்டை பழக்கம் இந்து அப்பர் கிளாஸ் சொசைட்டில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்து மக்கள்ல ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல்தட்டு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இல்லாமல பண்ணுவாங்க. அவங்க லாஜிக் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் இறந்த பின்னால அந்த பொண்ணுக்கு வந்து வேல்யூ இருக்கா சொசைட்டியில இல்லையா, மதிக்க மாட்டாங்க, வெள்ளப்படவை கட்டி உட்காரச்சிருவாங்க அப்படின்ற மீனிங்ல எல்லாம் பார்த்துட்டு அது இருந்து உயிரோட கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடுத்த புருஷன் கூட வந்து இறந்த உடனே தீயில வந்து இறங்கி அந்த இஷ்யூ கிளியர் பண்ணி விட்டுறாங்கன்னு சொல்லி இந்த சதி என்ற உடன்கட்டை பழக்கத்தை கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம 1850 1860 அந்த பீரியட்ல மறுமலர்ச்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், வெஸ்டர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி படித்தோம், நல்ல நாலேஜ் கெயின் பண்ணோம். நாலேஜ் எல்லாம் வெஸ்டர்ன் எஜுகேஷன், சயின்டிஃபிக் எஜுகேஷன் எல்லாம் கெயின் பண்ண பின்னால் நம்மளுக்கு என்ன தோணுது, அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக சாகணுமா அப்படின்னு தோணுதா இல்லையா? அப்போ தோணும் பொழுது டாக்டர் ராஜாராம் மோகன் ராய் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அந்த சதி என்ற ஒருங்கிணைந்த பழக்கத்தை நிறுத்துறாங்க. இப்படி நடந்தது ஆக்சுவலாக. அவங்க ஒரு காரண காரியமாக அதை வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் லாஜிக் பார்த்தீங்கன்னா அது ஓகே தான். அந்த பொண்ணு வீட்டில் இருந்து ரொம்ப டார்ச்சர். இப்போ சொசைட்டி மாறி இருக்குங்க, அப்போ மாறலை. ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீமேரேஜுங்கிறதுலாம் அப்போ பாசிபிலிட்டி இல்லை, திங்க் கூட பண்ண முடியாது அந்த காலகட்டம். அதனால அப்படி இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் இதை என்ன ஃப்ரீயாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே முண்டாக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து அவங்களுக்குள்ள இன்டர்ஃபியரன்ஸ் ஆனாங்க. இந்த லீடர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அப்படின்னு பேர். இவங்க தான் பிர்சா முண்டா அப்படின்னு பேர். கடவுளால் வந்து அந்த முண்டா கம்யூனிட்டியை வந்து காப்பாற்ற அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இவரை யார் ப்ராப்ளம் காஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஜாகீர்தார்னா அந்த லேண்டில் வந்து ஜமீன்தார் மாதிரி இருந்தவங்க மணி லேண்டர்ஸ். ஸோ இப்போ பயங்கரமாக கொலை பண்ணாங்களா இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாந்தாள்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. சாந்தாள்கள் நம்ம பிரசிடென்ட்டாக இருக்காங்க திரௌபதி முர்மு அம்மா, அந்த அம்மாவுடைய கம்யூனிட்டி வந்து சாந்தால்ஸ். இவங்க எங்கே இருக்கிறாங்க? பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய விவசாய பழங்குடியினர்கள் ஆக்சுவலாக. ராஜ்மகால் ஹில்ஸ்ல வந்து ஒரு லீடர் இருந்தார், டாமின் ஈகோ அப்படின்னு பேர். டாமின் ஈகோ அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. இவரை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க? எல்லாரும் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பாருங்க, ஜமீன்தார்கள், அரசாங்க அதிகாரிகள், போலீஸ், மணி லெண்டர்ஸ் அப்படின்னு அது பணம் வந்து வட்டி கொடுக்குறவங்க. லீடர்ஸ் பேர் வந்து சித்து கண்ணு அப்படின்னு பேர். முண்டாக்கல் கிளர்ச்சியில முன்ன நின்ன லீடர்ஸ் பேர் வந்து சித்து கண்ணு, சாந்தாஸ்ல பேர். நெக்ஸ்ட் கோண்டுகள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த RRRன்னு ஒரு படம் வந்தது ரீசெண்டாக. அதில் வந்து செகண்ட் ஹீரோ இருக்கார்ல ஜூனியர் NTR, அவர் வந்து இந்த கேஸ்டில் வந்து வர மாதிரி கோண்டு ஜாதிடா அப்படின்னு சொல்லுவாங்க படத்தில். அப்படி வர மாதிரி அதை காட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக. இவங்க எங்கே இருக்கிறாங்க பாருங்க, ஒரிசா, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம் அந்த பகுதியில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க. இவங்க சத்ர பிஷ்ணோயின் லீடர் பேர் ஆக்சுவலாக. இந்த கோண்டுகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்னன்னா மரியா ப்ராக்டிஸ்ன்னு பேர். சரிங்களா, ஒரு வழிபாடு நடத்தினாங்க, மரியா வழிபாடுன்னு பேர். அது என்ன அப்படின்னா, நரபலி கொடுக்கறது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மனுஷனே வந்து நிற்க வச்சு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பலி பண்ணுவாங்க இல்லையா, பலி கொடுப்பாங்க இல்லையா, நரபலின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நரபலி கேள்விப்பட்டது இல்லையா? புதுசாக பிறந்த குழந்தைய கொண்டு போய் கடவுளுக்கு வந்து வெட்டி படைச்சாக்கு கடவுள் எல்லா பவரையும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேய் படங்கள்லாம் ஸ்டோரியாக காட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மனுஷனையே வந்து இப்போ கோழி ஆடெல்லாம் வெட்டி சாமி கும்பிடுறாங்க கோவில்களில் வந்து, அந்த மாதிரி வெட்டி கும்பிடுற மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மனித நரபலி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரங்க அது இன்ஹியூமன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வெட்டுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு தடை செஞ்சாங்க. 1843ல வந்து லார்ட் ஹார்டிங்கே 2ன்னு ஒரு பீரியட்ல தடை செஞ்சாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா,
அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க பண்றாங்க. இதை வேணா பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார், அந்த ஆங்கிள் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இன்டர்ஃபரன்ஸா ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கோயாக்கல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆந்திரால கோதாவரி பேசின் இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அங்க வந்து நடந்தது. நெக்ஸ்ட் வந்து ராமோசிகள் கிளர்ச்சி அப்படின்னு மகாராஷ்டிரால நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொஸ்டின் போன குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ட்ரைபல்ஸ் யாருன்னா பீல்ஸ், பீல்கள். அதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்கள பத்தி. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் தெரியாது. இந்த லார்ஜஸ்ட் ட்ரைப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரியும். அதை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி அதை கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த பீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியதுலேயே அதிகமான ட்ரைபல், 8%க்கு மேல 38% ஏதோ ட்ரைபல்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து கோள்கள் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, பீல்ஸ்க்கு அடுத்து சொல்லுவாங்க அவங்கள. அப்புறம் காசின்னு சொல்லிட்டு மேகாலயா பகுதியில, அஸ்ஸாம் பகுதியில் இருக்காங்க ஆக்சுவலா. அப்புறம் சிங்போ ரெபெல்லியன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் ஆக்சுவலா, பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ரிபெல்லியன்ஸ், குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களை அகேன்ஸ்ட் பண்ணாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா பழசி ராஜா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ஒரிஜினல் நேம். அவருக்கு மக்களா பார்த்து கேரள வர்மா, கேரளத்தின் தலைவன் மீனிங்ல ஏதோ ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதை வச்சு படம் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா மலையாளத்துல வந்தது படம், பழசி ராஜா அப்படின்னு படம் வந்தது. இவர் தான் ஒரிஜினல் பழசி ராஜா. மம்முட்டி ஆக்ட் பண்ணியிருந்தாரு, சரத்குமார் அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பழசி ராஜா ஒரிஜினல் இவரை மம்முட்டி வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இவருக்கு கேரள சிம்மம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. கோட்டயம் ஆட்சியாளர் அவர் வந்து கோட்டயம் பகுதியில கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் ஆக்சுவலா வந்து. ஸோ 3வது ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது ஆக்சுவலா. 3வது ஆங்கிலோ மைசூர் போர் சவுத் இந்தியாவில நடந்தது. அந்த 3வது ஆங்கிலோ மைசூர் வார்ல திப்பு சுல்தான் ஃபுல்லா தோத்துருவார் ஆக்சுவலா. சரியா, இங்கிலீஷ்காரங்க கிட்ட தோத்துருவார். 1792 ஆக்சுவலா அந்த பீரியட் வந்து. சரியா, அப்ப வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் சம்திங் இருப்பார் ஆப்போசிட்ல. இவர் வந்து தோத்துட்டதுனால இவருடைய நிலப்பகுதியில் ஆஃப் ஆஃப் த டெரிட்டரிஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க எழுதி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இவங்க பசங்க 2-3 பேரை பிணை கைதியா பிடிச்சு போயிடுவாங்க. அந்த சுச்சுவேஷன் பேக்ரவுண்ட்ல இவருக்கு வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தார். திப்பு சுல்தான் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், இந்த சின்ன சின்ன ராஜாக்களுக்கெல்லாம். அவரே லாஸ் ஆனதுனால அவருக்கு எதுவும் இல்லாம போச்சு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் திவான் வேலுத்தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. திவான் வேலுத்தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் எங்க திருவான்கூர் ராஜா ஆக்சுவலா. திருவான்கூர் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜா. ஸோ 1800 அந்த பீரியட்ல, 1798ல வெல்லஸ்லி பிரபு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தான்னு சொன்னோம். இந்த சிஸ்டம் கொண்டு வந்தா சொன்னியா இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா, வேலூர் சிப்பாய் கழகம், 1857 சிப்பாய் கழகம். அதில் ஃபுல்லா ஒரு லைன் விடாம டீடைல்ஸ் வருது. ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள, அதாவது இந்தியாவில் அனெக்சேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ட்ராக் சொன்ன தெரியுமா, இந்தியாவில் நாடு பிடிச்சாங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் மைசூர், அடுத்து மராத்தாஸ், சிந்து மாகாணம், அப்புறம் வந்து பஞ்சாப், நேபாள், பர்மா, அண்டர்ஸ்டாண்ட், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், இந்த மாதிரி எல்லா பகுதியுமே வென்றாங்க. அதாவது கடைசியாக அனெக்சேஷன் பண்ணது வந்து 1856ல டலோசி பிரபு. ஓகேங்களா, அந்த அனெக்சேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து தான் சிப்பாய் கழகம் வந்து வெடிச்சது ஆக்சுவலாக. அந்த ரீசன் சொல்லுவாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக வந்து ஃபைட் பண்ணி அது இதெல்லாம் பண்ணி கிராப் பண்ணாங்க. இன்னொன்று சூழ்ச்சியாளர் திட்டங்களை கொடுத்தாங்க. ஸ்கீம்ஸ், 2 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க வேணா. 1798ல வெல்லஸ்லி பிரபு, லார்ட் வெல்லஸ்லி, அவருடைய பீரியட்ல ஒரு சிஸ்டம் கொடுக்குறாரு, சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு பேர். சப்சிடரி அலையன்ஸ், தமிழ்ல துணைப்படை திட்டம்னு எழுதிக்கோங்க. துணைப்படை திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. வெல்லஸ்லி பிரபு வந்திருந்தார் அப்ப. அதாவது ராபர்ட் கிளைவ், அதுக்கடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ், அதுக்கடுத்து கார்ன்வாலிஸ், அதுக்கடுத்து வெல்லஸ்லி. தெரிஞ்ச 4 பேர் பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. அந்த வெல்லஸ்லி பிரபுடைய துணைப்படை திட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய ராஜாக்கள், சின்ன சின்ன ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, உங்க ஏரியாவில் எங்களுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய ஒரு துணைப்படை, ஒரு ட்ரூப் நாங்க பொசிஷன் பண்ணி வைக்கிறோம். அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இவங்க வந்து ஒரு ட்ரூப், ஒரு பெட்டாலியன் எப்பயுமே நிறுத்தி வைக்கிறோம். நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருங்க, எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. யாராவது உங்களை அட்டாக் பண்ண வந்தா, இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ அட்டாக் பண்ண வந்தா நாங்க வந்து பாத்துக்கிறோம். யூ நீட் நாட் டேக் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு என்ன வேணும், மெயின்டெனன்ஸ், அந்த ட்ரூப் அங்கே ஸ்டேஷன் பண்ணோம் இல்லையா, ஸ்டே பண்ணுறது, ஃபுட், அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் துணைப்படை திட்டம்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. இந்த ஸ்கீமை இப்படி சொன்னாங்க,
சரியா? சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து வெளியில எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களை தவிர வேற யாரும் உங்க ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னாங்க. அந்த ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளிநாடுகள் கூடவோ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எங்க எங்க நாலேஜ் இல்லாம உங்க ராஜாங்கத்துல ஏதோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. செகண்ட் பாயிண்ட்ல தான் கன்னிங்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாக்குறாங்க நம்மளுக்கு செலவே இல்லை, டென்ஷனே இல்லை, ஜாலியா இருக்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு. பின்னால பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவங்க அதை ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. ராஜாக்கு அப்ப என்னதான் வேலை, சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதா வேலை. இந்த ஸ்கீம் கொடுத்தாங்க 1798ல. அதுல ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் நிஜாம் உள்ள போனார். ஹைதராபாத் நிஜாம் வந்து பிரிட்டிஷ் லாயலிஸ்ட் ஆக்சுவலா உள்ள போனார். இது ஒரு ஸ்கீம் ஆக்சுவலா, துணைப்படை திட்டம்னு இதுக்கு பேர் ஆக்சுவலா. இதுல வந்து நிறைய பகுதிகள் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தஞ்சாவூர் பகுதி அதில் எடுத்துட்டு போனாங்க, மைசூர் அதில் எடுத்துட்டு போனாங்க. அந்த லிஸ்ட் அதில் கொடுத்துருக்குது. இன்னொன்று வந்து 1848ல டல்ஹௌசி வராரு ஆக்சுவலா. 1848 பீரியட்ல, அதாவது 1857 சிப்பாய் கழகத்துக்கு முன்னால இருந்தது டல்ஹௌசி பிரபு. பயங்கர சூப்பரான பர்சன், எல்லா சைடும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 1848ல ஒரு ஸ்கீம் கொடுக்குறாரு, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு பேர். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவகாசியலி கொள்கை அப்படின்னு பேர். அவகாசியலி கொள்கை. நான் சொன்ன தெரியுமா நேற்று, ஆக்சுவலாக 3வது ஆங்கிலோ மரத்தை வர முடிஞ்சது. பிரிட்டிஷ்காரங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க, மரத்தை ஜீரோ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய மராத்திய பேரரசுக்கு ஒன்றுமே இல்லாமல் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு. சத்தரா அப்படின்னு ஒரு பகுதி, மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன பகுதி, பூனா மாதிரி. சத்ரான்ற ஒரு பகுதியை மட்டும் ஒரு பிரதாப் சிங்னு ஒரு ரூலர் போட்டு அவரை வந்து மராத்தா ரூலர் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேருக்கு ஒரு அடையாளத்துக்காக வச்சுட்டு போனாங்க. அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். அந்த பிரதாப் சிங் இறக்கும் பொழுது அந்த அக்ரிமெண்ட் எடுத்து படிக்கிறாரு டல்ஹௌசி. ஓகேங்களா? அதுல ஒரு ரூல் போட்டிருக்குது. என்னது? இந்த ராஜாவுக்கு பிறந்த இயற்கையான வாரிசு, இந்த ராஜாவுக்கு பிறந்த இயற்கையான வாரிசு இருந்ததுன்னா அதுக்கடுத்து அவர் ராஜாவாக்கலாம், இல்லாட்டி அதை பிரிட்டிஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும்னு அதுல ரூல் இருக்கு. அதுல ரூல் இருக்குது. ஓகே, இவர் என்ன சொன்னாரு, ஸ்கீமை ஓவரால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இந்த 4 பேரை பிடிச்சா பணம் வரும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வரும் தெரியுமா? 4 பேரை சேர்த்து விட்டா அவங்களுக்கு கொட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. அந்த மாதிரி இப்படி செஞ்சார். இது ரெண்டுமே வந்து சூழ்ச்சியான திட்டங்கள். 1798ல சப்சிடி அலையன்ஸ் வெலிஸ்லி போட்டார். அதே மாதிரி 1848ல டிடி ஞாபகம், டி டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், டல்ஹௌசி டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் போட்டார். இந்த மாதிரி சூழ்ச்சியான திட்டங்கள்ல வந்து அவங்க உள்ள வந்து அனெக்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து மைசூர்ல துண்டாஜி வாக்னர் இருந்தார். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 2 எக்ஸாமுக்கு முன்ன கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 உலகங்களின் அரசன் அப்படின்னு அவருக்கு பேரும், கிங் ஆஃப் 2 வேர்ல்ட்ஸ் அப்படின்னு அவர் பட்டம் கொடுத்துருக்கிறார். அவர் வந்து யார் அப்படின்னா மைசூர் தொண்டாஜி வாக் அப்படின்னு பேர். ஸோ திப்பு சுல்தான் பீரியட்ல இருந்திருக்கிறார். ஆக்சுவலா வெல்லிஸ்லி கிட்ட தோத்துருக்கிறார். மராத்தா பகுதியில, மராத்தியர்களுடைய பகுதியில ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலா. துண்டாஜி வாக் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2 இயர்ஸ் பேக், சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருந்தப்ப. 2 உலகங்களின் அரசன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்து விசாகப்பட்டினம் கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனந்த கஜபதி ராஜு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவரு ஃபைட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து ராயலசீமா கிளர்ச்சி அப்படின்னு கிளர்ச்சி நடந்தது பாருங்க. ராயலசீமா கிளர்ச்சி, சிரஞ்சீவி ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருக்காரு, சைரா நரசிம்ம ரெட்டின்னு படம். கேள்விப்பட்டீங்களா? அது கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சூப்பரா இருக்கு படம். ஆமா, சைரா நரசிம்ம ரெட்டின்னு ஒரு படம், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், சிரஞ்சீவி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த எபிசோடு வந்து இங்க இவருடைய ஆக்சுவலா ராயலசீமால அப்போஸ் பண்ண ஒரு ரூலருடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரி அவர் பேர் பாருங்க, ஆக்சுவலா கர்னூல் உய்யவாலா நரசிம்ம ரெட்டி. அதுதான் சைரா, அவருக்கு பேர் சைரா நரசிம்ம ரெட்டி போல. இப்போ ஊவே சுவாமிநாதன் நம்ம எழுதணும், அந்த மாதிரி சைரா நரசிம்ம ரெட்டின்னு பேர். அது படமா எடுத்திருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து அந்த ரயத்வாரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் எதிர்த்திருக்காரு ஆக்சுவலா. ஸோ அவருக்கு விவசாயிகளும் பாளையக்காரர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்ல. நெக்ஸ்ட் வந்து கொல்ஹாப்பூர். கொல்ஹாப்பூர்ன்றது எங்க இருக்குன்னா பாம்பே பக்கம் இருக்கு ஆக்சுவலா, மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கு ஆக்சுவலா. இவங்க வந்து கோட்டையை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மராத்தியர்களுடைய டைம்ல. சிவாஜி பீஷ்வாக்கல் ஆட்சின்னு படித்தோம் இல்லையா, அவங்க பீரியட்ல கோட்டைகளை காத்துக்கிட்டு இருந்த ஒரு காவல் தொழில் செஞ்சவங்க ஆக்சுவலா. அவங்கள வந்து எடுத்துட்டாங்க வேலையை விட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் பிரிட்டிஷ்காரங்க. அதனால அவங்க வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க ஆக்சுவலா. அடுத்து கட்ச் வளைகுடான்னு சொல்றோம்ல, அங்க ஒரு போராட்டம் நடந்தது. நெக்ஸ்ட் சூரத் உப்பு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி அங்க ஒன்று நடந்தது. அதாவது இந்தியாவில் கடல்ல உப்பு மேக் பண்ணல, கடல் உரங்கள்ல வந்து அதுக்கு 50 பைசா டேக்ஸ் போட்டிருந்தாங்களா. அப்ப
உப்பை உருவாக்குறதுக்கு டேக்ஸ் 50% அப்போ பெரிய விஷயம். 5,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்ல வந்து சன்னியாசிகள் கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சன்னியாசிகள் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிகள் வந்து புரட்சி பண்றதுக்கு பணம் இல்லாம, சரிங்களா, ஜமீன்தார்கள்ட்ட போய் வந்து பெக் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்களாம், பணம் வாங்கிட்டு வந்து ஃபைட் பண்ணாங்களாம். ஸோ ஃபக்கீர் ரிவோல்ட்னு சொல்றாங்க. விவசாயிகள், அதே மாதிரி ராணுவத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், ஜமீன்தார்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. ஆங்கிலேயர்கள் எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலா. மெமோரியாக்கள் கிளர்ச்சின்னு சொல்லி ஈஸ்ட் பெங்கால்ல ரங்பூருங்கிற இடத்துல வந்து நடந்தது. அடுத்து பைக்கா கிளர்ச்சி அப்படின்னு 1817 அது ஒன்று நடந்தது. குந்தராஜா முகதேவா சம்திங் அப்படி இருந்தாங்க ஆக்சுவலா. அப்புறம் முஸ்லீம்ஸ்ல வந்து வஹாபி மூமெண்ட் ஒன்று நடந்தது. ரேபர் அலி சையத் அகமத்னு அவருக்கு பேர். இஸ்லாமிய மதத்தில் நடந்த ஒரு சீர்திருத்த இயக்கம். அதே மாதிரி பஞ்சாப்ல கூக்கா மூமெண்ட் ஒன்று நடந்தது ஆக்சுவலா. கூக்கா இயக்கம் அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து நாம்தாரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம்தாரி இயக்கம் நடந்தது யார் அப்படின்னா பாபா ராம்சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து நடத்தினார் ஆக்சுவலா. அந்த சீக்கியர்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னாக்க ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க ஆக்சுவலா. இந்த பாபா ராம்சிங் வந்து சீக்கிய மதத்துல வந்து மத சீர்திருத்தங்களை பண்ணாரு. என்ன சொல்றாரு? இந்த சதி என்ற உடன்கட்டை பழக்கம் அதை ஒழிச்சிருக்காரு. பெண்கள் உரிமையை பத்தி பேசியிருக்கிறாரு. பெண்கள் மறுமணம் பத்தி பேசியிருக்கிறாரு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ பெண்கள் உரிமைகள் எல்லாம் ஃபைட் பண்ணி அவரு பேசினார் ஆக்சுவலா. கட் பண்ண டிஎன்பிசியில் வந்து ஹிஸ்டரி போர்ஷன்ல பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ முதலாவது பாளையக்காரர்கள் புரட்சி நடந்து முடிஞ்ச வருஷம் வந்து 1799. சரியா? 1799. பிறகு பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருப்பாரு. இப்போ இந்த மேப்ல வந்து பாளையக்காரர்கள் எங்க இருந்தாங்கன்னு பார்த்தா பாருங்க, கீழே பாட்டம்ல இருந்தாங்க. அதான் மதுரை பகுதியில இருந்தாங்க. விஜயநகர பேரரசு பீரியட்ல மதுரை இருக்கு இல்லைங்களா, மதுரையை ஆண்ட நாயக்கர்கள் அவங்க ஏரியாவில் பாளையக்காரர்கள் சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்க, பிஜப்பூர் சுல்தான் யார் கீழே இருந்தாங்கன்னா முகலாயர்களுக்கு கீழே இருந்தார் ஆக்சுவலா. இந்த நவாப் இருக்கார் இல்லைங்களா, ஆற்காடு நவாப், ஃபர்ஸ்ட் டாப்ல முகல்ஸ், அவங்களுக்கு கீழே பிஜப்பூர் சுல்தான், அவருக்கு கீழே வந்து ஆற்காடு நவாப் இருந்தார் ஆக்சுவலா. ஆற்காடு நவாபுக்கு கீழே இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் வந்து வந்திருந்தாங்க. இதான் சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ விஜயநகர பேரரசு பீரியட்ல நாயக்கர்கள் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 1529 விஸ்வநாத நாயக்கர், மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர், அவருடைய மினிஸ்டர் பேர் வந்து தலவாய் அரியநாதர்னு பேர். 2 பேரும் சேர்ந்து இக்தா சிஸ்டம்னு பார்த்தோம் இல்லையா, இக்தா சிஸ்டம், அதே மாதிரி இது வந்து நாயக்கர்கள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மதுரையில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து 72 பாளையங்கள் இருந்தாங்க. பாருங்க, இது வந்து பாளையக்காரர்கள் இருந்த இடம் வந்து மதுரை பகுதியில இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ பாளையக்காரர்கள் முறைன்னா என்ன அப்படின்னா, பாருங்க, வாட் இஸ் பொலிகார் சிஸ்டம் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ கலெக்ட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்திட்டு அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா. இது வந்து 4 இடத்துல நாயக்கர்கள் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். வேலூர் நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், ஜிஞ்சினா செஞ்சி நாயக்கர்கள். இதுல மதுரை நாயக்கர்கள் தான் வந்து இந்த பாளையக்காரர்கள் சிஸ்டமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. பாருங்க, டேக்ஸ் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 1/3 வந்து நாயக்கர்கள் எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க தான் நிர்வாகம் நடத்துறாங்க. 1/3 வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, விஜயநகர பேரரசுக்கு கொடுக்குறாங்க. மிலிட்டரி மெயின்டெனன்ஸ்க்கு 1/3 எடுத்துக்கிறாங்க. இதுல இந்த பாளையக்காரர்கள் சிஸ்டம் டேக்ஸ் கலெக்ட் பண்றது யார் அப்படின்னு சொன்னா ஆற்காடு நவாப். ஏன்னா அவருடைய பகுதியில தான் இந்த பாளையக்காரர்கள் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாருங்க, இந்த பகுதியை வந்து இந்த இடத்துல இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடிக் பகுதின்னு சொல்லுவாங்க, கர்நாடக பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆற்காடு அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. இதுதான் அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ், ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டிங் பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கு நடந்த கர்நாடக போர்ல இங்கிலீஷ்காரங்களுக்காக இவர் தான் ஃபைட் பண்ணார். கிரவுண்ட் ஒர்க் பண்ணது ஃபுல்லா வந்து யார் அப்படின்னா ஆற்காடு நவாப் தான். அதனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு பயங்கரமா பணம் செலவு பண்ணிட்டாரு. ட்ரெஷரி வந்து காலி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பணம் அதிகமா செலவு பண்ணிட்டதுனால இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கடன் வாங்கி இந்த வார்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாரு. கடைசியில கடன் கட்ட முடியல. வேற வழி இல்லாம என்ன பண்றாருன்னா
எனக்கு வர வேண்டிய பணம் ஃபுல்லா இந்த பாளையக்காரர்களுக்கு கொடுக்குற டேக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல என்ன எழுதி கொடுத்துறாரு, இந்த டேக்ஸ் வாங்க ரைட்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று சைன் பண்ணாங்க 1792. அதுக்கு பேரு கர்நாடிக் ட்ரீட்டி. எதனால சைன் பண்றாருன்னு சொன்னோம், அவர் வாங்கின கடனை அவரால் கட்ட முடியல, அதனால அக்ரிமெண்ட் வந்து எழுதி கொடுக்குறாரு. ஸோ இது மூலமா தான் வந்து பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுங்களுக்கு டைரக்டா வரி செலுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னே ஆர்காட் நவாப் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்படிதான் அந்த சிஸ்டம் வந்தது. ஸோ அதுல வந்து சில பாளையக்காரர்கள், புலித்தேவர், கட்டபொம்மன், அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப சிவியரா அப்போஸ் பண்ணாங்க. நான் எதுக்கு உனக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சிவியரா அப்போஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து முதலாவது பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கர்நாடக போர்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கெட்ச் சொல்றேன். கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு நடந்தது. சரிங்களா? நான் சொல்லியிருக்கிறேன். பிறகு இங்க வந்து ஹைதராபாத் இருந்தது. இந்த இடத்துல வந்து ஹைதராபாத் இருக்கு ஆக்சுவலா. இங்க வந்து கர்நாடிக் ரீஜியன், இந்த பகுதிக்கு வந்து கர்நாடக பகுதியின் பேர் ஆக்சுவலா. ஸோ இங்க பாருங்க, பாண்டிச்சேரி இங்க இருக்கு, மெட்ராஸ் இங்க இருக்கு. இது வந்து மெட்ராஸ், இது பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரி வந்து யாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்ததுன்னா பிரெஞ்சுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது. ஓகேங்களா? மெட்ராஸ் யாருடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது? இங்கிலீஷ்காரங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது. சரியா? ஸோ அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ்ல, குறிப்பா இந்த ரெண்டு இடத்துல வந்து ஹைதராபாத் நிஜாம் பகுதியிலையும் ஆர்காட் நவாப் பகுதியிலும் அவங்க இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. இதுல வந்த ப்ராப்ளத்துக்கு பேர் வந்து கர்நாடக போர் அப்படின்னு பேர். அதாவது ஆங்கிலோ பிரெஞ்சு கான்ஃபிளிக் ரிசல்டட் இன் கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட போட்டி, சண்டை, அது வந்து கர்நாடக போர்களாக பெயர் பெற்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் வந்து ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்ட்டு, யூரோப்ல வந்து அங்க வேற ஒரு இஷ்யூ, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அப்படின்னு அங்க ஒண்ணு நடந்தது. சரி, அங்க இவங்க ரெண்டு பேரும் நேட்டிவ் எந்த இடம்? யூரோப். யூரோப் இருக்கு இல்லைங்களா, ஐரோப்பா கண்டம். அங்க நம்பர் 1 வந்து யாருன்னா அது இங்கிலீஷ், நம்பர் 2 வந்து த பிரெஞ்சு. ஸோ அங்க இருக்கிற சண்டை வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன் இருந்தது போற இடத்துல எல்லாம். அங்க வந்த சண்டைனால இங்கேயும் என்னாச்சு, சண்டை வந்தது ஆக்சுவலா. பிரெஞ்சு சைட்ல வந்து கவர்னர் வந்து ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து டூப்ளெக்ஸ். பாருங்க, வரலாற்றுல வந்து பல பெயர்கள், த கிரேட் அசோகா அப்படின்னு சொல்றோம், த கிரேட் அக்பர்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? தி பெஸ்ட் ரூலர்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ ஒரு அக்ரெசிவான பர்சன்ஸ், டேலண்டடான பர்சன்ஸ். ஸோ பிரெஞ்சு சைட்ல வந்து டூப்ளெக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. ஸோ சண்டையில என்ன பண்ணார் அப்படின்னா, மெட்ராஸை வந்து கைப்பற்றிட்டார். அவர் வந்து சண்டையில வந்து மெட்ராஸை கைப்பற்றிடுறாரு. மெட்ராஸ் யார் கண்ட்ரோல் இருந்து? பிரிட்டிஷ் கண்ட்ரோல். ஸோ சண்டை வருது ஆக்சுவலா. ஸோ இப்போ மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறாரு, மெட்ராஸை முற்றுகையிட்டு அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு ஆக்சுவலா. ஸோ பிரிட்டிஷ்காரங்க சார்பா வந்து ஆர்காடு நவாப் பேர் வந்து அன்வருதீன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து சண்டை போட்டார். பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஆக்சுவலா சண்டை. இங்கிலீஷ்க்கு லாயலிஸ்டா இருந்தது யாருன்னா ஆர்காட் நவாப். ஸோ ஆர்காட் நவாப் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வார் நடந்தப்ப யார் இருந்தாங்கன்னா அன்வருதீன் பேர். சினிமால வர்ற கதை கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இதுவும் இருக்கு ஆக்சுவலா, கொஞ்சம் டேட்டாவோட படிக்கணும் அவ்வளவுதான். ஸோ அன்வருதீன் அப்ப இருந்தாரு, அவங்க சண்டை போட்டாங்க. ஸோ டியூப்ளெக்ஸுக்கும் அன்வருதீனுக்கும் வந்து சண்டை வந்தது. இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படின்னு பேர். அந்த சண்டை நடந்த இடம் வந்து மெட்ராஸ்ல அடையாறு, அதனால அடையாறு போர் அப்படின்னு பேர். இயர் வந்து 1746. சரிங்களா? இது முதலாவது கர்நாடக போர் அப்படின்னு பேர். ரொம்ப டீடைல்டா இல்லாம ஒரு எசன்ஸ் மட்டும் ஒரு ஐடியா சொல்லியிருக்கு. ஸோ இதுல யார் ஜெயிக்கிறாங்க பாருங்க, பிரெஞ்சு வந்து ஜெயிக்கிறாங்க, டியூப்ளெக்ஸ் ஜெயிக்கிறார். ஓகேங்களா? இங்க நடந்த எல்லா போர்களையும் ஃபர்ஸ்ட் யார் ஜெயிப்பாங்கன்னா வேற ஆளுங்க, ஆனா அதுக்கு அடுத்து அவங்க இங்கிலீஷ்காரங்க லைன் அப் ஆயிடுவாங்க. அடுத்து செகண்ட் கர்நாடிக் வார் 1749ல ரெண்டாவது கர்நாடக போர் நடந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்ன, ஹைதராபாத் ஏரியாவிலையும் ஆர்காடு ஏரியாவிலையும் நடந்த வாரிசுரிமை சண்டைகள், சக்சஷன் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். வாரிசுரிமை, அடுத்த நான் நீ அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டாங்க. இதுல வந்து சிட்டிங் ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப ரூலர்ஸா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து நான் தான் ராஜா வருவேன் சண்டை போடுறாங்க இல்லையா, அப்போசிட் கண்டெண்டர்ஸ், அவங்கள வந்து பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டை வந்தது. பாருங்க, ஹைதராபாத்ல யார் இருந்தாங்க அப்படின்னா, சிட்டிங் ரூலர் வந்து நாஜர் ஜங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஹைதராபாத் நிஜாமா யார் சிட்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து நாஜர் ஜங் அப்படின்னு பேர். ஸோ ஆப்போசிட்ல வந்து யார் இருந்தாங்கன்னா முசாஃபர் ஜங் அப்படின்றவரு, நான் தான் நிப்பன்னு சொல்லிட்டு சண்டை போட்டார். அவரை பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆப்போசிட்ல. இந்த மேப் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேப் தான் உங்களுக்கு மைண்ட். படிக்கிறதுல எல்லாம் சொல்லுவாங்க மைண்ட் மேப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு ஆக்சுவலா.
பாருங்க மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபிலிம்ஸ்லாம் காட்டுவாங்க தெரியுமா? அதாவது என்னன்னா கரெக்டாக ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஃபாலோ பண்ணிட முடியும். ஸோ ஆர்காட்ல பார்த்தீங்கன்னா சிட்டிங் ரூலர் பேர் வந்து அன்வருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலாக. அவர் பேர் வந்து அன்வருதீன். பாருங்க இங்கே இருக்காரு. பாருங்க இதுதான் வந்து மேப். இந்த மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க ஆர்காடுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? பாருங்க இந்த பகுதி தான் ஆர்காடு. இதுதான் ஆர்காடு பகுதி. சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பே ஆஃப் பெங்காலுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இடையில இருந்து கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் இருந்திருக்காங்க ஆக்சுவலா. ஹைதராபாத் நிஜாம் எங்க இருந்தாரு பாருங்க. ஹைதராபாத் நிஜாமுடைய ஏரியா இவ்வளோ பெரிய ஏரியா. இதுக்குள்ளே பெரிய பேரரசர் அவர் தான் இருந்தாலும். த லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வந்து ஹைதராபாத் நிஜாம். சரியா? இங்கே தான் வந்து இப்போ பிரச்சனை. ஸோ பக்கத்தில் பாருங்க மைசூர் இருக்கு, எப்படி இருக்கு. இது வந்து பாண்டிச்சேரி, இது வந்து மெட்ராஸ் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நடந்தது. ஸோ செகண்ட் வாரில் வந்து சிட்டிங் ரூலர்ஸ் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போசிட்ல சந்தா சாஹிப் இருந்தார். இங்கே வந்து சந்தா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பிரெஞ்சு சைடில் யார் இருக்காங்க? டியூப்ளெக்ஸ் இருக்காரு ஆக்சுவலாக. டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணாருன்னா அன்வருதீன் இருக்காருல ஆர்காட் நவாப், அவரை கொன்னுடுறாரு. ஆம்பூர் வார்னு ஒரு வார் நடக்குது. செகண்ட் வாரில் ஃபர்ஸ்ட் சப் வார் பேர் வந்து ஆம்பூர் வார் 1949. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் வாரில் சப் வார் நடந்தது ஆம்பூர் வார். அகைன் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி யார் ஃபைட் பண்ணா? அன்வருதீன். டியூப்ளெக்ஸ்க்கு அன்வருதீனுக்கு சண்டை வருது. ஆனால் டியூப்ளெக்ஸ் தான் ஜெயிக்கிறாரு, அன்வருதீன் வந்து தோத்துடுறாரு ஆக்சுவலா. ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த டியூப்ளெக்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியல. ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு, ஜெயிச்சிட்டே இருக்காரு, ரொம்ப டேலண்டடா இருக்காரு, அவரை மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ தேவர் அட் எ லாஸ். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் சைட்ல ராபர்ட் கிளைவ் அப்படின்ற ஒரு நாலேஜ் பர்சன், மிலிட்ரியில் அதுல எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட் பர்சன், அவர் வந்து பிக்சர்ல கொண்டு வராங்க. ராபர்ட் கிளைவ் வந்த உடனே சரிங்களா இவங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க அவருடைய ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க, எல்லாமே இவங்களுக்கு ஃபுல்லா சக்சஸ் வர மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு ஆர்காடு வார் அப்படின்னு பேர் இருக்கிறது. 1751 2 வார், ஆம்பூர் வார், ஆர்காடு வார். ஆர்காடு வார்னு நடக்குது. இதுல ராபர்ட் கிளைவ் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க இதுல இருந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க ஆக்சுவலா. ஸோ ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா, ஆர்காடு வார்ல ஜெயிச்சதுனால அவருக்கு ஆர்காட்டின் ஹீரோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஹூ இஸ் நோன் அஸ் ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இயர் வந்து 1751. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் இது நடந்தது. மூன்றாவது கர்நாடிக் போர் அதுல என்ன நடந்தது? இங்க பிரெஞ்சுல டியூப்ளெக்ஸ் வந்து தோத்துட்டார் இல்லையா, அதனால டியூப்ளெக்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க ஹோம் கவர்மெண்ட்ல ரீகால் பண்ணிடுறாங்க. நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. சக்சஸ் பண்ணாதான் அங்க மிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு வேற ஆளுங்க வராங்க. தேர்டு கர்நாடிக் வார் வரும் பொழுது பிரெஞ்சு கவர்னர் வந்து வேற ஆள் வராது, கவுண்ட் டி டேலின் பேர். பிரெஞ்சு சைட்ல வர கவர்னர் பேர் வந்து கவுண்ட் டி டேலின் பேர். பிரிட்டிஷ் சைட்லயும் வேற ஆள் இருக்காங்க, சர் அயர் கூட் அப்படின்னு அவருக்கு பேர். ஸோ தேர்டு கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீசன் வந்து அவங்களுக்கு அங்கே யூரோப்ல ப்ராப்ளம், அதனால ஸ்டார்ட் ஆகுது. இங்க இன்னொரு விஷயம் நடந்தது பாருங்க, வந்தவாசி போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1760 வந்தவாசி போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. அந்த இடத்துல பிரிட்டிஷும் பிரெஞ்சும் ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்ல வந்து இந்த பிரெஞ்சு வந்து ஃபுல்லா ஜீரோ ஆயிடுறாங்க. பிரெஞ்சு படைகள் ஃபுல்லா தோத்துருது. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஜீரோ ஆயிடுறாங்க ஆக்சுவலா. ஸோ கடைசியில் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க 1763 பாண்டிச்சேரி உடன்படிக்கைன்னு அதுக்கு பேர். அந்த ட்ரீட்டியில இவங்க ஃபுல்லா தோத்துடுறாங்க, ஜீரோ ஆயிடுறாங்க. எப்படி மராத்தாஸ் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல ஜீரோ ஆனாங்கன்னு படிச்சோம் இல்லையா, அகமது ஷா அப்தாலி கிட்ட தோத்துறாங்க, அந்த மாதிரி தோத்துடுறாங்க ஆக்சுவலா. ஸோ கடைசியில் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில பிரெஞ்சு பக்கத்துல இருந்த எல்லா டெரிட்டரிஸும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க. 4 பகுதி மட்டும் விட்டு வைக்கிறாங்க. ஒன்று பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம். இது 4. இந்த 4 மட்டும் தான் பாண்டிச்சேரியில இருந்தது. இந்த 4 பகுதி தான் இப்ப பாண்டிச்சேரியில யூனியன் டெரிட்டரியா இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 பிளேஸும் ஒரே இடத்துல இல்லை, 4 இடத்துல இருக்கு. வழக்கமா தமிழ்நாடுனா ஒரே இடத்துல இருக்கா, பாண்டிச்சேரி மட்டும் 4 இடமும் 4 இடத்துல இல்லை. பாருங்க பாண்டிச்சேரி இங்க இருக்கா, கொஞ்சம் இங்க விட்டுட்டு இங்க கேப் விட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் இருக்கு, ஓகேங்களா. அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாஹே அப்படின்ற இடம் இங்க எங்கேயோ இருக்கு, யானம்ன்றது இங்க எங்கேயோ இருக்கு ஆக்சுவலா. ஆந்திராவில் இருக்கு, இந்த பக்கம் இங்க கேரளா சைட்லயும் கர்நாடகா சைட்லயும் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறது பாண்டிச்சேரிக்கு உட்பட்டது. இங்க நடக்கிற கவர்மெண்ட் அங்கேயும் செல்லும், அந்த ஊர்லயும் செல்லும். இந்த 4 பகுதி மட்டும்தான் இப்ப பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கர்நாடிக் வார் நடந்தது ஆக்சுவலா. ஸோ 3 கர்நாடக போர்களுடைய அவுட்புட் என்ன அப்படின்னு சொன்னா, 3 கர்நாடக போர்கள்ல பிரிட்டிஷ்காரன் நல்லா ஃபார்ம் ஆயிட்டான்.
அண்டர்ஸ்டாண்ட்? கூட அந்த கோ யூரோப்பியன்ஸ் 100% வைப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பாளையக்காரர்கள்லாம் சண்டை போடுறாங்க இல்லையா, சின்ன குறுநில மன்னர்கள்லாம், இவங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? அப்போசிட்ல இருக்கிற பிரெஞ்சு. இப்போ அவங்களே தோத்துட்டாங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் போயிடுச்சு. இவங்க சின்ன சின்ன ஆளுங்க, இவங்களோட பெரிய ஆள் யாருன்னா பிரெஞ்சு ஆக்சுவலா. ஸோ பாருங்க, பிரெஞ்சுக்காரங்க அங்க தோத்ததுனால இங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ பிரிட்டிஷ்கார பாருங்க ஒரு சக்சஸ் பண்ணாங்க, அதுல இருந்து அப்படியே எங்க சக்சஸ் அங்க சக்சஸ்னு எல்லா சைடும் சக்சஸ் வந்துருச்சு. சரி, முதலாவது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ்நாடு ஹிஸ்டரி ஸ்டோரி. ஓகேவா? இது பேரு முதலாவது பாளையக்காரர்கள் போர். ஸோ ஒவ்வொன்றா சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் புலித்தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, புலித்தேவர்னு பேர். அவருடைய ஏரியா பேர் வந்து நெற்கட்டும் சேவல் பாளையம். ஓகேங்களா? அவருடைய பகுதி பேர் வந்து நெற்கட்டும் சேவல் பாளையத்தை ஆண்ட புலித்தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஆங்கிலேயர்களை முதலா எதிர்த்து ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னா புலித்தேவன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த சும்மா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்ச முதல் இந்திய வீரர் யாருன்னு கேட்டா புலித்தேவர்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையங்களுக்கு தலைவராக இருந்தாரு. புலித்தேவன் வந்து மேற்கு பாளையங்களுக்கு தலைவராக இருந்தார் ஆக்சுவலா. பாருங்க, ஆக்சுவலா பாளையக்காரர்கள் நம்ம என்ன சொன்னோம் பாருங்க, இந்த பகுதியில் இருக்கிறவங்க பாளையக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டா பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட். எப்படி படிச்சோம் ஜியாகிரபி? இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்றாரு? வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள். இந்த மேற்கு பாளையக்காரர்களுக்கு இவர் தலைவர், கிழக்கு பாளையக்காரர்களுக்கு கட்டபொம்மன் தலைவர் இருந்தார். ஸோ ரெண்டு பேரும் மொத்தம் 72 பாளையங்கள் இருந்தது ஆக்சுவலா. அங்கெல்லாம் இல்லை, இங்க பாருங்க நான் சொல்றேன், ஜெயிச்சாருன்னு சொன்ன பாருங்க, ஒவ்வொன்றா சொல்றேன். இங்க பாருங்க, பாயிண்ட் ஃபார்ம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1755 இயர்ல 1755 அந்த வருஷத்துல புலித்தேவருக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் சண்டை வருது. புலித்தேவர் எங்க இருக்கிறாரு? நெற்கட்டும் சேவல் பாளையத்தை ஆள்றாரு. அதாவது வெஸ்டர்ன் பாளையக்காரர்களுடைய தலைவர் இவர். இவருக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் சண்டை வருது, சண்டை போடுறாரு. அப்ப வந்து ஆற்காடு நவாப் யார் இருக்காங்கன்னா முகமது அலின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். இப்ப யார் இருக்காங்க? ஆற்காடு நவாபா முகமது அலி. சரிங்களா? இந்த முகமது அலி இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரையை வந்து ஜெயிச்சிடுறாரு. ஆற்காடு நவாப் ஆக்சுவலா மதுரைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஆற்காடு பகுதியில் இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய மதுரையை அனெக்ஸ் பண்றாரு, ஜெயிச்சிடுறாரு. மதுரையை என்ன பண்றாரு? ஆற்காடு நவாப் பகுதியில் அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்ட பின்னால என்ன பண்றாரு அப்படின்னா, மதுரையை ஆள ஆரம்பிக்கிறார், ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். மதுரையை வந்து ஆற்காடு நவாப் அனெக்சேஷன் பண்ணது, ஜெயிச்சது, அது வந்து தெற்குல இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. தெற்குலன்னா சவுத்ல ஒரு சில பாளையக்காரர்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவங்க ஆப்போஸ் பண்ணாங்க. சரியா? அதனால என்னாச்சுன்னா அங்க சின்ன சண்டை வந்தது. அந்த சண்டையில யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, கர்னல் பேர் வந்து கர்னல் ஹெரான் அப்படின்னு பேர். கர்னல் பேர், மேஜர் ஜெனரல் மிலிட்டரி ஹெட் பேர் வந்து ஹெரான் அப்படின்னு பேர். அவர் போறாருங்க. அதே மாதிரி ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா முகமது அலி, அவருடைய பையன் பேர் வந்து மாஃபூஸ் கான் அப்படின்னு பேர். இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் கிரவுண்டுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் புலித்தேவருக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்றதுக்கு அங்க போறாங்க ஆக்சுவலா. ஆனா இந்த ஹெரான் இருக்கார் இல்லைங்களா, அவரால் சக்சஸ் பண்ண முடியறது இல்லை. அவர் வந்து பக்கத்துல பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வர்றதுக்காக ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார். பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து சேரலை. அதுக்குள்ள புலித்தேவர் என்ன பண்ணாருன்னா ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வார்ல புலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. பாருங்க, புலித்தேவர் வந்து இந்த வார்ல ஜெயிச்சிடுறாரு. ஆனா மாஃபூஸ் கான் இருக்காருல்ல, இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஹெரான் மட்டும் வந்து பேக் ஆகுறாரு ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணது வந்து கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துல இருந்த கட்டபொம்மன் வந்து புலித்தேவருக்கு அப்ப ஹெல்ப் பண்ணாரு. ஓகேங்களா? பாருங்க, ஹிஸ்டரியில என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங், த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹேவ் டிஃபீட்டட் த பிரிட்டிஷ், புலித்தேவர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி கண்ட முதல் இந்திய அரசர் யார் அப்படின்னு கேட்டா புலித்தேவர். இயர் வந்து 1755 சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட், சரிங்களா, அகைன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, மாஃபூஸ் கான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புலித்தேவரை வந்து திருப்பி ஃபைட் பண்றாங்க. இதுக்கு திருநெல்வேலி போர் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இந்த ரெண்டையும் ஒன்னா சொல்லுவாங்க. 1755-56ல திருநெல்வேலி போர் அல்லது களக்காடு போர்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி களக்காடு எல்லாம் ஒரே பகுதி, களக்காடு வார்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவர் தான் ஜெயிக்கிறார். ஸோ அதை மீன் பண்ணி தான் புலித்தேவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்காரர்கள் டிஃபீட் பண்ணாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த புலித்தேவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லி அங்கே கீழே இருக்கு இல்லையா, திருவேண்டரம் ஏரியாவில் இருக்கு இல்லையா,
அவங்க ஹெல்ப் பண்ணாங்களாம் புலித்தேவருக்கு. பிளஸ் வந்து சந்தா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, சந்தா சாஹிப் ஆற்காடு நவாப்ல பிரெஞ்சு சப்போர்ட் பண்ண ஆள் சந்தா சாஹிப். அவருடைய ஆளுங்க பயங்கரமான மிலிட்டரி ஜெனரல்ஸ் மினா, முதியா, நபிக்கதான் கட்டக் அப்படின்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவரால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல என்ன பண்றாங்க, ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் ஃபுல்லா இப்போ என்ன பண்றாங்க, புலித்தேவரை சப்போர்ட் பண்ணி அவர் காப்பாற்றி கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா. புலித்தேவர் கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா, கண்டினியூஸா அவர் பாட்டுக்கு அவர் கைக்கிரமினா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்காங்களா, கம்பெனின்னு எதுக்குறது ஃபுல்லா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாப் இருக்காரு முகமது அலி, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஸோ புலித்தேவரை ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல பர்சனாலிட்டியான ஒரு ஏபிள் பர்சனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு ஆளை கொண்டு வராங்க. அந்த கொண்டு வர ஒரு பேர் தான் வந்து கான் சாஹிப்னு பேர் அவருக்கு, இன்னொரு பேர் யூசுப் கான், இன்னொரு பேர் தான் வந்து மருதநாயகம். கமல்ஹாசன் படம் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் தான், மருதநாயகம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா முஸ்லீம் மருந்து இந்துவா மாறினார்னு சொல்லி சொல்லுவாங்க, அவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆற்காடு நவாபும் சரிங்களா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 பேரும் சேர்ந்து புலித்தேவருக்கு அப்போஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆளை இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அவர் பேர் வந்து மருதநாயகம் என்று அழைக்கப்படும் யூசுப் கான். ஒரு ஜென்டலா கான் சாஹிப், கான் சார்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. இவரை பத்தி ஒரு சின்ன ஸ்கெட்ச் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா ஃபீல் பண்ணேன். இந்த கேரக்டர் தான் வந்து மருதநாயகன் பட்டெடுக்கணும்னு சொல்லி கமல் சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா. இந்த சந்தா சாஹிப் ஆர்மியில 1751 சேர்ந்தாராம். இந்த மருதநாயகம் சொல்றோம் இல்லைங்களா, அவர் வந்து சந்தா சாஹிப் படையில வந்து 1751 பீரியட்ல சேர்ந்தாராம். யூசுப் கான் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து சந்தா சாஹிப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி, பிரெஞ்சு சப்போர்ட் பண்ண ஆள் வந்து இவர். அதனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு அளவுக்கு சண்டை வந்ததுன்னு சொல்றாங்க. ராபர்ட் கிளைவ் தான் அவரை வந்து ஆர்மியில சேர்த்தாராம். ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவரை மருதநாயகத்தை வந்து ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணது அவர் தானா. ஸோ திருச்சியை முற்றுகையிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன தெரியுமா, திருச்சியில் அவங்க போய் அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து ஆற்காடை கேப்சர் பண்ணலாம் ராபர்ட் கிளைவ் ஐடியா கொடுத்துதான் அந்த ஆம்பூர் அந்த வாரம் வந்து டைவர்ஷன் மாறும். ஸோ அங்கே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாராம். லாரன்ஸ் இந்த ஒரு இங்கிலீஷ்காரர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அவர் வந்து பிறப்புலேயே அவர் வந்து ஒரு போராளி, பார்ன் சோல்ஜர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இவர் தான் மருதநாயகம், ஆக்சுவல் கேரக்டர் மருதநாயகம் இவர் தான். ஸோ இவர் வேற என்ன பண்ணாரு, எப்படி அவரால் சக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா கொரில்லா வார் டாக்டிக்ஸ் இவர் யூஸ் பண்ணாராம். சரியா, கொரில்லா போர் முறை, அதாவது என்ன மறைந்திருந்து திடீரென்று தாக்கும் தந்திரம், கொரில்லா போர் முறைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பிரெண்ட்ன்ற ஒரு ஆள் வந்து அவரை ட்ரெயின் பண்ணாராம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ கலெக்டரா ட்ரெயின் பண்ணாராம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெவென்யூ கலெக்டர் சொல்லுவாங்கல்ல, இப்படி ட்ரெயின் பண்ணாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸராக ப்ரொமோட் பண்ணாங்களாம். கடைசியில் வந்து கவர்னர் சொல்றாங்க இல்லையா, இப்போ மெட்ராஸ் கவர்னர், பாம்பே கவர்னர் படிக்கணும்ல, அந்த போஸ்ட் வரைக்கும் அவரை வந்து ரேஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து கவர்னரா வந்து மதுரைக்கு போடுறாங்க. ஸோ கவர்னர் பொசிஷனுக்கு ப்ரொமோட் ஆயிடுறாரு. ஸோ மதுரைக்கு வந்து கவர்னரா போடுறாங்க. கம்பெனி அப்ரூவலோட ஆர்காட் நவாப் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ யூசுப் கான் மருதநாயகம் வந்து மதுரைக்கு வந்து கவர்னரா இருந்தார். ஸோ அப்போ என்ன பண்றாரு, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், கம்பெனிக்கு வர வேண்டிய அந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அந்த ஃபங்க்ஷன் நல்லா பண்ணதுனால அவர் எல்லாருமே ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, த ஏபிள் பர்சனாலிட்டி, ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மதுரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சதர்ன் சைட்ல மாஃபூஸ் கானும், வெஸ்டர்ன் பார்ட்ல கல்லர்கள் ஒரு குரூப் இருந்தாங்க. ஆக்சுவலா மதுரையில வந்து மேற்கு பகுதியில அவங்களும், மற்ற இடத்துல அந்தந்த பாளையக்காரர்களும் மதுரை பகுதியை வந்து பார்த்துக்கிட்டாங்க, நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா 55-56 திருநெல்வேலி போர் அல்லது களக்காடு போர் அப்படின்னு சொல்றோம். அதுல யார் ஜெயிச்சாங்க, புலித்தேவர் ஜெயிச்சார். அப்போசிட்ல யார் வந்தாங்கன்னு பார்த்தோம், ஆற்காடு நவாபுடைய பையன் மாஃபூஸ் கான், கர்னல் பேர் வந்து ஹெரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அங்க ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்ப யூசுப் கான் ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. யாரு கவுண்டரா, இவரை கவுண்டர் பண்ண, புலித்தேவரை கவுண்டர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து இந்த யூசுப் கான் மருதநாயகன், அவர் என்ன பண்றாருன்னா நெற்கட்டும் சேவல் பாளையத்தை 1761 வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. 1761
அவருக்கு அசைன்மெண்ட் என்னது, இவரை கவுண்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ நெற்கட்டும் சேவல் பாளையத்தை கைப்பற்றுறாரு. அதான் மதுரைக்கு கவர்னராகவும் இருக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட். பிளஸ் வந்து நெற்கட்டும் சேவல புலித்தேவரை ஜெயிச்சு அந்த அவருடைய கோட்டையை கைப்பற்றிடுறாரு. எப்படி கைப்பற்றினார்? இது வரைக்கும் யாரும் புலித்தேவரை தோற்கடிக்க முடியல, இவர் மட்டும் எப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னா பாருங்க. கான் சாஹிப் என்ற மருதநாயகம் வந்து என்ன சொல்றாரு, பயங்கரமா பிரில்லியண்டா ஒரு பிளான் பண்றாராம். என்ன பிளான் பண்றாரு? புலித்தேவருக்கு எங்கெங்கெல்லாம் சப்ளை வருது, யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவருடைய பலம் என்ன இப்படின்லாம் அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் கட் பண்ணிடுறாரு. சரியா? பாருங்க என்ன பண்றாரு. ஆக்சுவலா பாளையக்காரர்களை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுறாரு, அலையன்ஸ்ல இருந்து பிரிச்சிடுறாரு. சரியா? அதே மாதிரி திருவாங்கூர் படைகள் இருக்கு இல்லையா, அது ஹெல்ப் கேட்கிறாரு. அப்புறம் கான் சாஹிப் வந்து இந்த புலித்தேவரை தனிமைப்படுத்தி விட்டுறாரு, யார் கூட கான்டாக்ட் இல்லாம. அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பலமா வந்தாரு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டதுனால புலித்தேவரை தோத்துடுறாரு. அவருடைய ஏரியா நெற்கட்டும் சேவல் பாளையத்தை அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. சரி, புரிஞ்சுதா பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் புலித்தேவர் ஜெயிக்கிறாரு, அவரை கவுண்டர் பண்றதுக்காக மருதநாயகத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க. மருதநாயகம் நல்ல பர்சனாலிட்டி இருக்கிறதுனால கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க, மதுரையில கவர்னர் இருக்காரு. பிளஸ் நெற்கட்டும் சேவல் பாளையத்தை 1761 புலித்தேவரை தோற்கடிச்சிட்டு கைப்பற்றுறாரு. சரியா? ஸோ இந்த மருதநாயகம் இருக்கால கான் சாஹிப், இவர் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா வேலையும் சொன்ன வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்கு. என்னது? பாளையக்காரர்கள்கிட்ட டேக்ஸ் வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கட்டணும். அது ஒரு அவருடைய முக்கியமான வேலை, மதுரை கவர்னரா. அப்ப பாளையக்காரர்கள்ட்ட போய் டேக்ஸ் வாங்க போறாரு, கேட்க போறாரு. அப்ப கடுப்பாகிறாங்க இல்ல. அப்ப வந்து இந்த மருதநாயகத்துக்கு அகேன்ஸ்டா எல்லாரும் டேர்ன் ஆகுறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? மற்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, கூட இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இவர் டேக்ஸ் வந்து கம்பெனி டேக்ஸ் இவர் வாங்க போகும்போது இவரை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு சண்டை வந்தது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா திருவாங்கூர் போர் அப்படின்னு பேர். ஆக்சுவலா திருவாங்கூர் வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. திருவாங்கூர் போர் அப்படின்னு சொல்லி 1763 கான் சாஹிப் இருக்கார் இல்லையா, அவரை ஜெயிக்க முடியாது, என்ன பயங்கரமான ஒரு ஏபிள் பர்சன் சொல்லி சொல்றோம் இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா கான் சாஹிப் மருதநாயக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. சரியா? எல்லாரும் ஆப்போசிட்ல ஒண்ணு கூடுறாங்க. யார் யாரு? திருவாங்கூர் ராஜா, சிவகிரி பாளையம்னு ஒன்று இருக்கு, ஆக்சுவலா வடகரா அப்படின்னு இருக்கு, பாஞ்சாலங்குறிச்சி, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து புலித்தேவருக்கு அகேன்ஸ்டா வந்து சேர்றாங்க. அதனால புலித்தேவரை வந்து சரண்டர் பண்ண வைக்கிறாங்க, அப்போஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் வந்து மீட்டிங் பாயிண்ட் வர்ற மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அப்ப ஒரு ட்ரீட்டி, உடன்படிக்கை சைன் பண்றாங்க. திருவாங்கூர் முற்றுகைன்னு பேர். ஆக்சுவலா திருவாங்கூர்ல அவரை லாக் பண்ணிடுறாங்க, மருதநாயகத்தை புலித்தேவரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்றாங்க, ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. ட்ரீட்டி யாருக்கு யாரும் சைன் பண்றாங்க பாருங்க, மருதநாயகத்துக்கும் திருவாங்கூர் ராஜாவும் ட்ரீட்டி சைன் பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை. சரியா? உடன்படிக்கை சைன் பண்றாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை சைன் பண்றதுக்கு அவர் பவர் கிடையாது. இங்க யார் பவர் இருக்குது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கடுத்து ஆர்காட் நவாப், ரெண்டு பெரிய ஆள் இருக்கிறாங்க. அவங்க நாலேஜ் இல்லாம பண்ணிடுறாரு. அதனால இவர் மேல டவுட் வரும், மருதநாயகன் மேல அவங்களுக்கு டவுட் வரும். அப்புறம் மருதநாயகன் இருக்கார் இல்லையா, அந்த கான் சாஹிப் இருக்கார் இல்லையா, அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க வைக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாருங்க. நத்தம்ங்கிற இடத்துல வந்து கோட்டை கட்டுறாராம். ஆற்காடு நவாபும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பர்மிஷனும் இல்லாம திண்டுக்கல் மதுரை சைட்ல நத்தம் ஊர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டினாராம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய மறவர்கள், தஞ்சாவூர் பகுதி, டேனிஷ், டச், பிரெஞ்சு, அவங்களுக்கு ஆளுங்க இவங்க எல்லாம் வச்சு ஒரு பெரிய புரட்சி இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிராக கொண்டு வர பிளான் பண்றாருன்னு அவரை குற்றம் சாட்டுறாங்க. ஒரு ரெபல்லியன் பிளான் பண்றாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. சரியா? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மருதநாயகத்தை டாக்ஸஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஆற்காடு நவாபுக்கு நீ டைரக்டா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆற்காடு நவாப் அளவுக்கு ஈக்குவலா இவரும் ஒரு பெரிய ஆள், மதுரைக்கு கவர்னர் இருக்காரு. சரியா? அதனால அவர் சரி டென்ஷன் ஆனாராம், பயங்கர கோவம் வந்துச்சான். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, இவரு அவங்களுக்கு தான் டேக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், நவாபு கிட்டலாம் டேக்ஸ் போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு இல்ட்ரீட் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணாங்களாம். அதனால கோவம் வந்து என்ன பண்ணாராம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னை சுதந்திர அரசு அறிவிச்சுக்கிட்டாங்களாம். இண்டிபெண்டன்ட் ரூலர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நான் தனியா இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா மருதநாயகத்தை வந்து பிடிச்சி தூக்கில போட்டாங்க. அக்டோபர் 13, 1764 அந்த பீரியட்ல மதுரையில சம்மட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது பிடிச்சது அக்டோபர் 13, அக்டோபர் 16 வந்து தூக்கில போட்டிருக்காங்க.
இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே டேட்ல தான் கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க. ஆனால் இயர் வந்து 1799. கட்டபொம்மனை தூக்கில் போட்டது 1799. இவரை தூக்கில் போட்டது 1764. இப்போ பாருங்க ரீகேப், இதை படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். இதை படிச்ச மைண்டில் நல்ல ஃபார்ம் ஆகும். புலித்தேவர் பற்றி படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1756ல் களக்காடு போரில், திருநெல்வேலி போரில் ஜெயிச்சிடுறாரு. இவரை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் மருதநாயகம் கேட்டு இருக்கிறாங்க. மருதநாயகம் வந்து மதுரைக்கு கவர்னராக வராரு. சரியா? அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரநாயகம் 1761ல் அவருக்கு என்ன அசைன்மெண்ட், புலித்தேவரை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு புலித்தேவரை ஜெயிச்சிடுறாரு. சரியா? கண்டினியூஸாக அவர் ஜெயிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கிறவங்கலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ண போகும்போது குரூப் ஆகி ஆப்போசிட்டில் இவருக்கு எதிராக சதித்திட்டம் சேர்த்து செய்கிறாங்க. ஒரு பீரியட் லாக் ஆகும்போது நான் இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது இங்கிலீஷ்காரங்கிட்ட மாட்டி தூக்கில் போட்டுறாங்க. பாருங்க, சம்மட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் 16, 1764 தூக்கில் போட்டாங்க. ஏரியா, டேட்டு, என்ன ஏது, காரணம் என்ன, இந்த இன்சிடென்ட் ரிலேட்டடாக என்ன வேணா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்குறாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கிறேன். டேட்டா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு படித்தா நல்லாயிருக்கும். சரியா? ஸோ 3வது எபிசோட் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு எபிசோட் என்ன, 1764ல் அவரை தூக்கில் போட்டுட்டாங்க இல்லையா? அந்த தூக்கில் போட்ட வருஷத்தில் வெளியில் யார் இருக்காங்க? புலித்தேவர். அவருடைய ஏரியா லாஸ் ஆகிட்டு இருக்கார் இல்லையா? அவர் திரும்பவும் வந்து நெற்கட்டம் சேவல் பாளையத்தை கேப்சர் பண்ணுறார் 1764ல். மருதநாயகம் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. திருப்பி அவருக்கு இருந்து இவர் 1764ல் ரீகேப்சர் பண்ணுறாரு, மறுபடியும் கைப்பற்றார். அப்புறம் கடைசியில் 1767ல் 1767ல் புலித்தேவர் இருக்கார் இல்லைங்களா, அவரை யார் வந்து லாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, கொலின் கேம்பல் அப்படின்னு பேர். ஒரு பேர் வந்து கொலின் கேம்பல். 1767ல் அவர் படையோட வந்து கடைசியில புலித்தேவரை எல்லா சைடும் லாக் பண்ணிடுவார், சரௌண்ட் பண்ணி. புலித்தேவர் வரை இல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவார். தலைமறை வானார் அப்படின்னு மட்டும் தான் ஹிஸ்டரியில் எழுதியிருக்காங்க. அப்புறம் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரியல ஆக்சுவலா. ஸோ புலித்தேவர் எஸ்கேப் ஆகி தலைமறை வானார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு இந்த மேப் நல்லா புரிஞ்சுக்க முடியுமா பாருங்களேன். அதுக்கு இதுதான் பாளையக்காரர்கள் மேப். அது இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா? பாருங்க, இது பாலக்காடு, திருநெல்வேலி பாளையம், களக்காடு பாளையம், பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், பாருங்க நாகலாபுரம், சிறுவயல், குற்றாலம், கயத்தார், இதெல்லாம் வந்து பாளையக்காரர்கள் ஏரியா. பாருங்க, இன்னொன்று ஒரு சின்ன ஸ்டோரி, கட்டபொம்மன் பற்றி நம்ம படிக்கணும். பாருங்க, இதில் வந்து சிவகிரி பாளையம்னு ஒரு பாளையம் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? சிவகிரி பாளையம். இந்த பக்கம் வெஸ்டர்ன் பாருங்க, இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை வருது, படிச்ச ஞாபகம் இருக்கா? இல்லையா? ஸோ இந்த சிவகிரி பாளையம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மலையை ஒட்டி இருக்கிற பாளையம். மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாளையம். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணாருன்னா, இதுக்கப்புறம் கட்டபொம்மன் எபிசோடு ஒன்று பார்ப்போம். அவங்க சொல்றதெல்லாம், கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு, ஃபாலோ எல்லாம் பண்றாரு. கடைசியில் யாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு கடப்பு இருக்கும், நம்ம எதுக்கு அவங்களுக்கு கட்டணும்லாம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்றாரு. எல்லாரையும் சேர்த்து, அனைத்து பாளையக்காரங்களையும் சேர்த்து இங்கிலீஷ்காரங்களை அப்போஸ் பண்றாரு. அப்போ இங்கிலீஷ்க்கு அவங்களுக்கு சண்டை வருது. அந்த அவர் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த சிவகிரி பாளையக்காரர் இருக்கார் இல்லையா, இவரையும் நீங்க எங்க கூட நில்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து எதிரிகள் அட்டாக் பண்றது பெட்டரா இருக்குமா, மலைப்பாங்கான பகுதி, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்டா இருக்கும்னு கூப்பிடுறாரு. ஆனால் சிவகிரி பாளையக்காரர் பிரிட்டிஷ் லாயலிஸ்ட் தான், பிரிட்டிஷ்காரங்களுடைய சப்போர்ட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க இருந்தோ வந்தான், இங்க இருந்தான், அவனை சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும். இங்க இருக்கிறவங்க எங்களை தானே சப்போர்ட் பண்ணணும், அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவனால தப்பிக்க முடியுது. இதுதான் அந்த பாளையக்காரர்கள் மேப். ஆக்சுவலா பொலிகார் சிஸ்டம் சொல்லி படிக்கிறோம் இல்லையா, இது பாருங்க மதுரை சைட்ல தான் அந்த 72 பாளையங்கள் வந்து இருந்தது. ஆக்சுவலா ஹிஸ்டரியில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எல்லாம் படிக்கிறோம் பாளையக்காரர்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கட்டபொம்மன் பத்தி படிக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு அவருக்கு பேர். கண்டிப்பா ஸ்லைட்ல இருந்து அந்த ஸ்லைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. பாருங்க, எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கு. அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து கருத்தையா. 30வது வயசுல வந்து இந்த பாளையத்துக்கு பாளையக்காரரா, சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டரா வர்றாரு. ஆக்சுவலா அவருக்கு 2 தம்பிங்க. ஒருத்தர் பேர் வந்து ஊமைத்துறை, அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து குமாரசாமின்னு பேர், போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இன்னொரு தம்பி பேர் வந்து துரைசிங்கம், அவருக்கு வந்து ஒரு ஒரிஜினல் பேர் வந்து செவத்தையா. ஸோ பாளையக்காரர்கள் வந்து நவாபுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம். சரியா? இந்த கிழக்கு பாளையங்கள் இருந்தது இந்த பக்கம், அதை ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கட்டபொம்மன். நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? கட்டபொம்மனை பத்தி படிக்கிறோம். ஸோ கட்டபொம்மன் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து எல்லாரும் நல்லவர், கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு ஆள் வந்து கட்டபொம்மன். சரிங்களா? அவர் வந்து ராமநாதபுரம் கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஜாக்சன் துரைன்னு அவருக்கு பேர். சினிமா பார்த்துருப்பீங்களா, சிவாஜி சினிமா,
ஜாக்சன் துரை அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் போய் டேக்ஸ் கட்டணும். அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, கட்டபொம்மன் ஜெயந்தில 4 பாரா கரெக்டாக கட்டிடுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ May 31, 1798 சரிங்களா, கம்பெனிக்கு கட்ட வேண்டிய பாக்கி வந்து 3310 பக்கோடாஸ். படித்தோம் இல்லையா, ஆக்சுவலாக விஜயேந்திர பிரதேசில் 2 காயின் யூஸ் பண்ணாங்க, ஒன்று வராகன், இன்னொன்று பக்கோடாஸ்ன்னு சொல்லி. ஸோ பக்கோடாக்கள்னு சொல்றாங்க. 3310 பக்கோடாஸ் பெண்டிங்ல இருந்தது அமௌண்ட். 3310 பக்கோடாஸ். கட்டபொம்மன் வந்து அந்த ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவரை மீட் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் எங்கெங்கெல்லாம் பிஸியா இருப்பார் இல்லையா, எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் ட்ரை பண்றாரு. எங்கெல்லாம் போறாரு பாருங்க, திருநெல்வேலிக்கு போறாரு அவரு. கட்டபொம்மன் அங்க போய் அவரை பார்க்க ட்ரை பண்ணாராம், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையாம். அடுத்து குற்றாலம் போனாராம், அங்கேயும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையாம். மதுரைக்கு போனாராம், அங்கேயும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையாம். கடைசியில் அவருடைய ராமநாதபுரம் ஏரியாவில் ராமலிங்க விலாஸ் அரண்மனைன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, அங்கே அவருடைய அங்கே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாரு ஆக்சுவலா. ஸோ அங்கே அரண்மனைக்கு போயிட்ட கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் வேணும்னே நிற்க வைக்கிறாராம், அப்பாயின்மெண்ட் கொடுக்காம பார்க்காம. கட்டபொம்மன் வெளியில வெயிட் பண்றாரு. இவர் ஒரு அரசர் இல்லையா, ஒரு காயத்து வேலை இருக்கு இல்லையா, அதனால கட்டபொம்மன் வந்து யோசிக்கிறாரு. 3 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்றாங்க. நான் காசு கொடுக்குறேன், அவன் காசு வாங்குறான், ஒழுங்கா வாங்குவா இல்லையா? எவ்வளவு தானே விட்டு 4 இடத்துல அலைய விட்டு 4 நாள் அலைய விட்டு இங்க வந்தா மதிச்சு ஒரு ரிசீவ் கூட பண்ணாம நிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது அவருக்கு. நம்மள மதிக்காததுக்கு நம்ம எதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கோவம் வரும். அதனால கோவம் வருது அவர் வந்து. கோவம் வந்து அங்க சண்டை வருது ஆக்சுவலா. சரியா, கட்டபொம்மனுக்கு அவங்களுக்கும் சண்டை வருது. சண்டையில என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு பிரிட்டிஷ்காரங்க சைட்ல ஒரு ஆர்மி ஆபீசர் கிளார்க் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை சுட்டுறாங்க, அவர் செத்து போயிடுறாரு. சரியா, இவருடைய தம்பி வந்து வெளியே இருப்பார் ஆக்சுவலா, கட்டபொம்மனுடைய தம்பி வெளியே இருக்காரு, ஊமைத்துறை இருப்பாரு. அவர் வந்து இவரை கூட்டிட்டு போயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவாங்க. கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவாங்க. கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், சிவசுப்பிரமணியம் பிள்ளைன்னு பேர், அவரை பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து வந்து அப்ப பிரிட்டிஷ் கவுன்சில்ல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, இந்த சண்டை இந்த பஞ்சாயத்து வந்து அவங்க கிட்ட போகுது. மெட்ராஸ் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலா. அங்க பஞ்சாயத்துக்கு போகுது. அங்க வந்து கட்டபொம்மன் வந்து அவர் தரப்பு வாதத்தை முன் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு, இந்த மாதிரி நான் வரி கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா ஜாக்சன் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ரொம்ப அலைய விட்டாரு, அட்லீஸ்ட் கடைசி நாள் போனா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டும் பண்ணல, வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு அவர் சொல்றாரு. அவங்க சரி கட்டபொம்மன் சொல்றது கரெக்டுன்னு தெரிய வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜாக்சன் துறையை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மிஸ்பிஹேவ் பண்ண ஜாக்சன் துறை இருக்காரு இல்லையா, அவரை வந்து போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு புதுசா ஒரு ஆளை போடுறாங்க, லூஷிங்டன் அப்படின்னு அவருக்கு பேர். SR லூஷிங்டன் அப்படின்ற ஒரு ஆளை புதுசா வந்து போடுறாங்க ஆக்சுவலா. இப்ப வந்து கட்டபொம்மன் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் அமௌண்ட் கட்டுறாரு. ஸ்டில் எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னா 1080 பக்கோடாஸ் பெண்டிங் வச்சிருக்காரு. இது கட்டபொம்மனுக்கு அவங்களுக்கும் நடந்த எபிசோட், பிரிட்டிஷ்காரர்களுக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கட்டபொம்மன் இருக்காரு இல்லைங்களா, அவர் இப்ப பாக்குறாரு நம்ம நாட்டை அவங்க வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு நம்மள இப்படி இம்சிச்சு டார்ச்சர் பண்ணி நம்ம எதுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பாளையக்காரர்களையும், எல்லா ரூலர்ஸ் பாளையக்காரர்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா, பாருங்க, இன்க்ளூடிங் சிவகிரி பாளையக்காரர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிவகிரி பாளையம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பாளையம். அந்த இடத்துல இந்த பக்கம் ஃபுல்லா மலை, யாரும் உள்ள வர முடியாது, ஒரு பக்கம் மட்டும் தான் வர முடியும். அந்த இடத்துல வந்து எதிரிகளை வந்து அட்டாக் பண்றதோ ஃபேஸ் பண்றதோ பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிடுறாரு. ஆனா இந்த சிவகிரி பாளையக்காரர் ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ்காரங்களை சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் ஆக்சுவலா. இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிய வருது ஆக்சுவலா. அப்ப யார் இருக்காங்க, லார்ட் வெல்லஸ்லி. பாருங்க, இந்த 4 பேர்னு சொன்ன இல்லையா, ஆங்கிலேயர்கள் 4 பேர் இந்தியாவை வந்து முடிச்சு விட்டவங்க. ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ், அடுத்து காரன் வாலிஸ், அடுத்தது வெல்லஸ்லி. 4 பேர் கண்டினியூஸா அவங்க தான் வருவாங்க ஆக்சுவலா. ஸோ வெல்லஸ்லி பிரபுங்க இருந்தார் ஆக்சுவலா. சரியா, இந்த வெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுறாங்க. பாருங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5, 1799 கட்டபொம்மனுடைய ஏரியா சொன்ன அந்த கோட்டைக்கு போயிருந்தேன்னு சொல்லி, அந்த இடத்துல பாஞ்சாலங்குறிச்சியில கோட்டை, கட்டபொம்மனுடைய கோட்டை இருக்கு, அதை போய் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ கோட்டையில் இருக்கக்கூடிய தகவல், பெரிய கோட்டை, உள்ள எப்படி போகணும், எங்க வரணும், எது எங்க இருக்குன்ற தகவலை வந்து ஆளுங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. சுந்தரலிங்கனான்னு யாரோ ஒரு ஆள் இருந்தாங்களா, அவர் வந்து கோட்டையை பத்தி ப்ளூ பிரிண்ட் டீட்டெயிலாம் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி இருந்து பக்கத்துல இருந்தெல்லாம் வந்து மிலிட்ரி ட்ரூப்ஸ் கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஃபுல்லா லாக் பண்ணி தகர்த்தாங்களாம். அங்க இருந்த ஒரு பேர் வந்து மேஜர் பேனர் மேன் அப்படின்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்ட பேர் வந்து மேஜர் பேனர் மேன் அப்படின்னு பேர்.
செப்டம்பர் 5ஆம் தேதி 1799 முற்றுகையிடுறாங்க. கோட்டை தகவலை சொன்ன ஒரு பேர் வந்து ராமலிங்கர். இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் லாக் பண்ணிட்டாங்களா, ஒன்றும் பண்ண முடியலையா. அப்புறம் இந்த சுச்சுவேஷன் நடக்கும் பொழுது அவருடைய மினிஸ்டர் இருக்காங்கல்ல, சிவசுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருடைய மினிஸ்டர், அவரை இன்னொரு டைம் அரெஸ்ட் பண்ணிட்டு நாகலாபுரம் இடத்துல தூக்குல போட்டாங்களா. அவரை நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து தூக்குல போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன எபிசோட், கல்லார்பட்டி மோதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்லார்பட்டி மோதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்லார்பட்டி கிளாஸ், கல்லார்பட்டிங்கிற இடத்துல வந்து கட்டபொம்மனுடைய உதவியாளர், இமிடியேட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்லையா, அவர் பேர் வந்து தானப்பன் பிள்ளை அப்படின்னு அவருக்கு பேர். கட்டபொம்மனுடைய உதவியாளர் பேர் வந்து தானப்பன் பிள்ளை அப்படின்னு பேர். சரியா? அவரை வந்து தலையை வெட்டி அந்த தலையை மூங்கில சொருவி எடுத்துன்னு போய் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்ட்ரன்ஸ்ல ரத்தம் சொட்ட சொட்ட வச்சிருந்தாங்க. அப்படியே லைவா அப்படியே வச்சிருந்தாங்க. வெட்டி எடுத்துட்டு போய் இந்த ஆடெல்லாம் வெட்டுவாங்கல்ல கடையில, அந்த மாதிரி மூங்கில் குச்சியில சொருவி அந்த என்ட்ரன்ஸ்ல அப்படி வச்சிருந்தாங்களாம். ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு சொல்லி யாருக்கும் ஒரு சின்ன துளி அளவு கூட தைரியம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக வச்சிருந்ததா சொல்லியிருந்தாங்கப்பா. ஸோ கட்டபொம்மன் அவருடைய பிரதர் ஊமைத்துறை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2 பேரும் கடைசியில வந்து பக்கத்துல கள்ளப்பூர் காடுகள் இருக்கு. ஆக்சுவலா கள்ளப்பூருங்கிற இடத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல வந்து மறைஞ்சிருந்தாங்க. ஆக்சுவலா அங்க வந்து புதுக்கோட்டையில ஒரு ராஜா இருந்தார், விஜய ரகுநாத தொண்டைமான்னு பேர். பிறகு புதுக்கோட்டைக்கு ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு பேர். இவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய விசுவாசி. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க என்ன சொன்னாலும் செய்வார். இவர் வந்து ஆளை விட்டு காட்டுல உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற அவங்க கட்டபொம்மனும் அவங்க தம்பியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் ஜெயிக்காம என்ன செய்வோம், பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சான். ஸோ அக்டோபர் 16, 1799 கட்டபொம்மனை வந்து தூக்கில போட்டாங்க.